எந்த தமிழ் கதை வந்தருள் புரிவாயே விநாயகா வந்தருள் புரிவாயே விநாயகா அவளுடன் எல் பொறி நல் பொறியோ சீனி அதிரசம் நான் பழகி ஐந்து கரத்தோனே எந்த தமிழ் கதை வந்தருள் புரிவாயே விநாயகா வந்தருள் புரிவாயே விநாயகா அவளுடன் எல் பொறி நெல் பொறியோ சீனி அதிரசம் நான் படைப்பே படைப்பேன் முனை தொழிலே தாயே சரஸ்வதி நாவில் குடியிருந்து எங்கள் நாவில் கொடியிருந்து பாட வரந்தருவாய் பாக்கிய முந்தருவாய் பலன காத்தருள்வாய் படைப்பேன் உனை தொழுதேன் தாயே சரஸ்வதி நாவில் கொடியிருந்து எங்கள் நாவில் குடியிருந்து அம்மா பாடவரம் தருவாய் பாக்கியமும் தருவாய் பாலனை காத்தருள்வாய் அஜாங்கரையோரம் வீட்டிருக்குகிற அருணாச்சல சாமி எங்கள் அருணாச்சல சுவாமியே அன்பர்கள் பாடின துன்பவினையகல வந்தருள் புரிவாயே ஆற்றாங்கரையோரம் வீட்டிருக்குகிற அருணாச்சல சுவாமியே அருணாச்சல சாமியே நாங்கள் அன்பர்கள் பாடிட துன்ப வினையகல வந்தருள் புரிவாயே தாம்பிரவர்ணை நதி தங்காங்குரங்கண்ணை தாயி முத்து மாலை அம்மா தாயே முத்து மாலை தாசர்கள் பாடிட தப்பாமல் என்னாலும் தங்கி தாம்பிரவர்ணன் நதி தங்கும் குரங்கணி தாயே முத்து மாலை தாயி முத்து மாலை நாங்கள் தாசர்கள் பாடிட தப்பாமல் என்னாலும் தங்கி குடியிருப்பாய் தோரணமலையிலே சொல்லி வரந்தந்த தோரணமலை சாமி எங்கள் தோரணமலை சாமியே துன்பங்கள் அணைகாமல் சொல்குற்றம் வராமல் துணை வந்து அருள் புரிவாய் தோரணமலையிலே சொல்லி வரம் தந்த தோரணமலை சாமியே தோரணமலை சாமியே துன்பங்கள் அணுகாமல் தொல்குற்றம் வராமல் துணை வந்து அருள் புரிவாய் பொதிகை மலையிலே வாசம் புரிகின்ற குருவி பொதிகை நாளா குருவே பொதிகை நாதா போற்றினின் முனலடி காத்திர என்னாலும் அந்தருள் புரிவாயே பொதிகை மலையிலே வாசம் புரிகின்ற குருவே பொதிகை நாதா குருவே பொதிகை நாதா போற்றினேன் உனதடி காத்திட என்னாலும் அந்தருள் புரிவாயே என் குருவே பொதிகை நாதா இப்பொழுது வந்து அருள் செய்வாயே
கனம் தந்தான் கனகாபிஷேகம் தந்தான் கழகமில்லா அரும்பொருளை அழைத்து தந்தான் தந்தான் ராமர்கரை எவர்க்கும் தந்தான் என்னை ராமாயண கவிஞன பெயரும் தந்தான் மனம் தந்தான் மழலை முத்து கிருஷ்ணபுமான் அகம் தந்தான் இளமையிலும் சுகம் தந்தானே நாடினேன் நானும் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேடினேன் கருடா ஒன்று திருவுள்ளம் இறங்க வேணும் அடியேன் மேல் அன்பு கோர்ந்து ஓடியே வருவாய் உனக்கு நான் அடிமையானேன் நாம் தானைட நன்னைடன் நாம் தானன்னைடானம் ஒடு தனனே தான தானைட நன்னைடன் நாம் தானன்னைடன் நாம் தானை தன்னை தன்னோம் தனனே தன்னோம் தனனே தன தானை தன்னை தன்னோம் தனனே தன்னோம் தனனே பாடுவேனே ரமானோ பொண்ணு ஆனோ பொண்ணு பாடுவேனே ராமா உன்னை காலம் எல்லாமே உனை தோழினேன் உனை பாடுவேனே ராமா நானோ உன்னை நானோ ஒன்னை பாடுவேனே ராமா உன்னை பல காலமெல்லாமே உனை தோழுவேன் உனை தோழுவேன் தேடுவேனே ராமா நானோ ஒன்று நானோ ஒன்று தேடுவேனே ராமா உன்னை தென்னாடி ரச்சன புவனோ மல்ல புவனோ மல்ல ராமா தேடுவேனே ராமா நானோ பொன்ன நானோ பொன்ன தேடுவேனே ராமா ஒன்று இந்த தென்னாடு ரச்சன புவனோமெல்லாம் புவனோமெல்லாம் கூறுவேனே ராமா நானோ ஒன்று ஆனோ ஒன்று உருவினே ராமா உன்னை குற்றங்குறைகள் ஒன்றும் வந்தீடாமல் ஆமா கூறுவேனே ராமா நானோ உன்னை நானோ உன்னை
அங்கே ராமருளி இளையோனோ 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 நலமுடைய மாமுனியோ மாமோனியோ ராமருடி இளையோனோ 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 நலமுடைய மாமுனியோ மாமோனியோ காடகையாள் வனமதிலே 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 தாமோதரன் இருக்கும் போது காடகையாள் வனமதிலே 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 தாமோதரன் இருக்கும் போது அப்படி என்னடாங்க என் பெருமாள் ராமநாதன் சரியாங்க லட்சுமணன் ஆமாம் விஸ்வாமித்திரர் சரி அப்படியே 3 பேருமாக ஆமாண்டாங்க அப்படியே தாழை வனத்துக்கு வரும்பொழுது வருகின்ற பொழுது அந்த தாழகை கொண்டு விட்டு தாழை வனத்திலே தங்கி இருக்கிறார் பெருமாள் அப்படியே சிறப்புடனே தங்கியிருக்கின்றார் அப்பதான் ராமர் கேட்கிறார் ராமர் இப்படி கேட்கின்றார் ஐயா விஸ்வாமித்திரா என்ன சாமி தாழகை நம்ம கொண்டுட்டோம் ஆமா கொண்டு விட்டோம் சீக்கிரம் வெள்ளம் எழுதானா என்ன இல்ல பெரிய காரியம் இருக்கிறதா வேற ஏதாவது பெரிய காரியம் இருக்கிறதா சுவாமி என்ன கேட்டுடனே என்னன்னாங்க அப்பதான் விஸ்வாமித்திரர் சொல்கிறார் விஸ்வாமித்திர முனிவர் என்ன சொல்கின்றார் எப்படி சொல்ல தெரியுமா எப்படி என்ன சொல்கின்றார் ஐயா என் சமர்த்த முடிந்தோர் ஐயா முடிந்தோர் ஐயா முடிந்தோர் ஐயா இன்னும் ஒரு சமர்த்தி இருக்கு என் சமர்த்து முடிந்தோதையா 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 இன்னும் ஒரு சமர்த்தி இருக்கு திருமிதிலை நகரிலே ஆண்டு வாரால் ஜனகரனோ அந்த தென்மீதுளை நகரதிலே ஆண்டு வாரார் ஜனகரனோ ஐயா ராமா என்ன சுவாமி இந்த சமர்த்துகளெல்லாம் ஆகா துருத்தகை நிறைவேற்றவில்லை ஐயா அருமையாக முடித்து விட்டாய் அந்த சேகுல வல்லமாரி பெரிய காரியம் இருக்கிறது சாமி என்ன சாமி பெரிய காரியம் இருக்கிறது தென் முதலாபதி என்று நகரம் இருக்கிறது ஆமா ஒரு நகரம் இருக்கின்றது அங்கே ஆண்டு வருகிறார் ஜனகர மகாராஜா ஆமா ஜனகர மகாராஜா ஆண்டு வருகின்றார் அவரிடம் என்ன சிறிய மகன் வில் இருக்கிறது வெள்ளி இருக்கின்றது சீதை என்ற பெண் இருக்கிறார் அப்படியா அந்த மகாராஜன் என்ன சொல்லிக்கிறார் என்றால் என்னையா சொல்லியிருக்கின்றார் அப்படியே தன்னிடத்திலே என்ன இருக்கக்கூடிய வில்லை வளைத்து யார் நாணயம் போட்டுகின்றார்களோ அவர்களுக்கு சரி தான் பெற்றெடுத்த ஒரே மகளான சீதையை திருமணம் செய்து தரப்படும் ஆமா கல்யாணம் செய்து தரப்படும் என்பதாக சுயர வைத்துக்கிறார் என்று ஒரு போட்டி ஏற்படுத்தியிருக்கின்றார் அதனால என்னையா முதல்வரை சென்று அந்த வில்லை வளைத்து சீதையை திருமணம் செய்து மடம் முடித்து கல்யாண ராமனாக போமே சுவாமி ஆம் அப்படியே போகலாம் சுவாமி என்னன்னா ராமர் சரி லட்சுமணர் ஆமாம் விஸ்வாமித்திரர் சரி அப்படியே 3 பேருமாக என்னன்னா முதலைக்கு வழிபாதை கூடி வந்து முடிக்கிறார்கள் அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்களா எப்படி தெரியுமா எப்படி என்ன வருகின்றார்கள் அங்கே ராமரோடு இளையோனோ நலமுடைய மாமுனியோ 3 பேரும் வழி நடந்து வருகிறாரே வனமதிலே வனமும் பல காடும் விட்டு மையம் பல நாடும் விட்டு பாங்காய் சோலைகளும் பழுக்குமன காவும் விட்டு ஆறுகளும் அருவிகளும் அளந்தவன காவும் விட்டு ராமரோடு இளையோனோ நலமுடைய மாமுனியோ 1 பேரும் வழி நடந்து வருகிறாரே வனமதிலே வனமும் பல காடும் விட்டு வையம் பல நாட்டும் விட்டு பாங்காய் சோலைகளும் பருத்தவன காவும் விட்டு ஆறுகளும் அருவிகளும் அடர்ந்தவன காவும் விட்டு
அப்பொழுது என்னன்னாங்க ராமர் சரி லட்சுமணன் ஆமாம் விஸ்வாமித்திரர் சரி அப்படியே மூணு பேருமாக என்னன்னா அப்படியே முதலைக்கு வழிபாடு கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். வனவனாந்திரங்கள் தீவு தீவாந்திரங்கள் மேடு குமடுகள் ஆறு செடி கொடிகள் எல்லாம் அப்படி கடந்து அப்படியே ராமர் அப்படியே என்ன வனத்தில் வர பாருங்க. ஆமா வனத்தில் வந்து கொண்டிருக்கின்றார். ராமர் அப்படியே வனத்திலே நடந்து வரும் பொழுது வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வனங்களுடைய பெருமையை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படி என்ன இருக்கிறது? அங்கே காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்த மிக கனி சொரிய காய்த்த மிக கனி சொரிய பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து மிக பிஞ்சோருக பூத்து மிக பிஞ்சோருக தளிர்காத மரங்கள் எல்லாம் மரங்கள் எல்லாம் மரங்கள் எல்லாம் பழுத்து மிக வளர்ந்திடவி வளர்ந்திடவி பழுத்து மிக வளர்ந்திடவி வளர்ந்திடவி காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக கனி சொரிய காய்த்து மிக கனி சொரிய பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து மிக பிஞ்சோருக பூத்து மிக பிஞ்சோருக தளிர்காத மரங்கள் எல்லாம் மரங்கள் எல்லாம் மரங்கள் எல்லாம் தளிர்த்து மிக வளர்ந்திடவே தளிர்த்து மிக வளர்ந்திடவே மல்லிகை மலர் மலர்ந்து மாயன் பேரில் பூச்சோரிய மாயன் பேரில் பூச்சோரிய பிச்சி மலர் மலர்ந்து பெருமாள் பேரில் பூச்சோரிய பெருமாள் பேரில் பூச்சோரிய அதே முல்லை மலர் முல்லை மலர் தான் மலர்ந்து தான் மலர்ந்து தான் மலர்ந்து முகநன் பேரில் பூச்சோரிய பூச்சோரிய முகநன் பேரில் பூச்சோரிய பூச்சோரிய அப்படியே மல்லிகை மலர் மலர்ந்து மாயன் பேரில் பூச்சோரிய என் பேரில் பூச்சோரிய அப்படியே பிச்சி மலர் மலர்ந்து பெருமாள் பேரில் பூச்சோரிய பெருமாள் பேரில் பூச்சோரிய முல்லை மலர் முல்லை மலர் தான் மலர்ந்து தான் மலர்ந்து தான் மலர்ந்து முகுந்தன் பேரில் பூச்சோரிய முகுந்தன் பேரில் பூச்சோரிய அப்பொழுது என்னன்னா ராமர் அப்படியே வனத்திலே நடந்து வரும் பொழுது வந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த வனங்களுடைய பெருமையை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படி இருக்கிறது? காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து கனி சொரிந்து கொண்டிருக்கிறது. பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து பெஞ்சிரி கொண்டிருக்கிறது. தளிர்காத மரங்கள் எல்லாம் தளிர்த்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாலை வனங்கள் எல்லாம் அழகான சோலை வனங்களாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா ராமருடைய பாதம் என்ற பூமியில பட்டால் இந்த பூமியில் பட்டால் ஒரு பாதங்கள் நோக்கமன்றி நோக்கமன்றி பூமி தேவி பஞ்சாக பழந்து கொண்டிருக்கிறார். அப்படி நீண்ட நாளாக ஓடாத ஆறுகள் எல்லாம் எம் பெருமாள் ஸ்ரீராமர் வரவை கண்டவுடனே அப்படியே பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படியே மேகங்கள் வந்து குளிர்வித்துக் கொண்டிருக்கிறது. சரியாங்க வாயு சிறு தெல்லை வச்சு கொடுக்கிறான். ஆமாண்டாங்க வருணன் அப்படியே பூ மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறார். அப்படியே பட்டு காய்ந்து போன மரங்கள் எல்லாம் என்னடா எம் பெருமாள் ஸ்ரீராமர் வரவை கண்டவுடனே அழகாக தளிர் தோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியே பூக்கள் எல்லாம் அப்படியே பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. சரியா பூக்களிலே தேன்கள் ஒழுகி கொண்டிருக்கிறது. ஆமாண்டாங்க அந்த தேன்கள் அறந்ததற்காக சரி வண்டுகள் எல்லாம் குளிர்கிறது. அப்படி பறவைகள் மிருகங்கள் எல்லாம் அவன எம் பெருமாள் ஸ்ரீராமர் வரவை கண்டவுடனே அப்படியே சந்தோஷமாக கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கிறது. என்னன்னா ஒவ்வொரு வனங்களுக்கு கடந்து அப்படி கடந்து ராமர் எங்க தெரியுமா? எங்க நபருகின்றார்? அங்கே அகலிகையாள் வனமதிலே 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 ஹரி ராமர் வருகிறாரே வருகிறாரே அகலிகையாள் வனமதிலே 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 ஹரிராமர் வருகிறாரே வருகிறாரே மாமுனிவன் முன்னடக்க 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 மயில் வண்ணன் பின்தோடந்தார் பின்தோடந்தார் மாமுனிவன் முன்னடக்க 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 மயில் வண்ணன் பின்தொடர்ந்தார் பின்தொடர்ந்தார்
அப்பொழுது என்னன்னா அப்படியே ராமர் எங்க வர்றார் தெரியுமா? எங்கன வருகின்றார்? அப்படியே அகலிக வனத்துக்கு வருகிறார். அகலிக வனத்துக்கு வருகின்றாரா? தம்பி அகலிக வனத்துக்கு வந்தாங்க பாருங்க. ஆமாண்ணா. ஒரு பெரிய அதிசயம். ஏன் அங்க என்ன ஆடல் பாடல் நடக்குதா? இறைவனுக்கு அதிசயமா? வேற என்ன விஷயம்? அந்த வனத்திலே ஆஹா ஒரு கல்லு சிலை ஒன்று இருக்கிறது. சிலை ஒன்று இருக்கின்றதா? ஆமா. இது ஒரு அதிசயமாய்யா? ஆமையா. நாமளும் எத்தனையோ கோவில்களுக்கு பாட்டுக்கு போறோம், என்ன எத்தனையோ கல் சிலைகளை பார்க்கிறோம். இது ஒரு அதிசயமா சொல்றீங்களா? கல்லு சிலை இருக்குண்டா. முன்னாலே விஸ்வாமித்திரர் வருகிறார், வந்து கொண்டிருக்கின்றார். வரும்பொழுது கல்லு கல்லாகவே இருக்கிறது. கல்லாகவே இருக்கிறது. ஆனால் என்ன? ராமருடைய பாதம் அந்த கல்லிலே பட்டவுடனே கல்லு அழகான பெண்ணாக மாறிவிட்டது. என்ன அழகான பெண்ணா மாறிடுச்சா? ஆமா. யோ மாப்பிள, இனையா நாமளும் எத்தனை இடத்துக்கோ போறோம் வாரோம், நம்ம கால்ல ஒரு பெரிய கல்லு பட்டு ஒரு பெரிய பெண்ணு வரலனாலும் ஒரு சின்ன கல்லு பட்டு ஒரு சின்ன பெண்ணாவது வருமா ஐயா? ஐயா நம்ம கால்ல கல்லு பட்டா பொண்ணு வராது, வேற என்ன வரும்? பொண்ணு தான் வரும். ஐயோ, அப்பதான் கேட்கிறார் ராமர் எப்படி கேட்கின்றார்? விஸ்வாமித்திரரை பார்த்து எப்படி கேட்கிறார் என்றால், எப்படி என்ன கேட்கின்றார்? ஐயா கல்லும் பெண்ணாய் வந்ததல்ல, கல்லும் பெண்ணாய் வந்ததல்ல, கல்லும் பெண்ணாய் வந்ததல்ல, காரணங்கள் சொல்ல வேணும், காரணங்கள் சொல்ல வேணும், கல்லும் பெண்ணாய் வந்ததல்ல, கல்லும் பெண்ணாய் வந்ததென்ன, கல்லும் பெண்ணாய் கல்லும் பெண்ணாய் வந்ததென்ன, அப்படியே காரணங்கள் சொல்ல வேணும், காரணங்கள் சொல்ல வேணும், கல்லும் பெண்ணாய் வந்ததென்ன, யாருடைய மனைவி இவள், யாருடைய மனைவி இவள், யாருடைய மனைவி இவள், மனைவி இவள், இவள் எதற்காக கல்லானாள், எதற்காக கல்லானாள், யாருடைய மனைவி இவள், மனைவி இவள், யாருடைய மனைவி இவள், யாருடைய மனைவி இவள், யாருடைய மனைவி இவள், மனைவி இவள், இவள் எதற்காக கல்லானாள், எதற்காக கல்லானாள், யாருடைய மனைவி இவள், மனைவி இவள். அப்பொழுது என்னண்ணா? அப்படியே விஸ்வாமித்திரரை பார்த்து என்னண்ணா? ராமர் கேட்கிறார். ராமர் எப்படி கேட்கின்றார்? ஐயா விஸ்வாமித்திரா, சொல்லுங்கள் ஐயா. தாங்கள் அப்படியே நடந்து செல்லும் பொழுது செல்கின்ற பொழுது இந்த கல்லு கல்லாகவே இல்லை. ஆம், கல்லாகத்தான் இருந்தது. ஆனால் என்னாச்சு? பாதமான கல்லிலே பட்டுடனே அப்படி வந்து பட்ட உடனே கல்லு அழகான பெண்ணாக மாறிவிட்டது. இவ யாருடைய மனைவி? சரி, இவ ஏன் கல்லா இருந்தா? எதற்காக இந்த காரவனத்துல கருங்கல்லாக இருக்கின்றாள் என்று கேட்டுடனே என்னன்னா? அப்பதான் விஸ்வாமித்திரர் சொல்கிறார். விஸ்வாமித்திர முனிவர் என்ன சொல்கின்றார்? ஐயா ராமா, சாமி, யாரும் தெரியல ஐயா. இது யாருன்னு எனக்கு தெரியவில்லையே சுவாமி. கௌதமனுடைய மனைவி ஆகா, அகலியேன்னு சொல்ல இவன் ஐயா. அப்படியா சுவாமி? இவ ஏன் கல்லா இருந்தா தெரியுமா? எதற்காக இந்த காரவனத்துல கருங்கல்லாக இருக்கின்றாள்? சரி சரி, அப்படியே முன்னா நடந்த ஆமாண்ணா விவரங்களும் அப்படியே எடுத்து சொல்லுகிறார். எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறாரா? லட்சுமியாளுக்கு ஆமா, நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய பெண்கள் நிறைய இருந்தாங்க. ஏகப்பட்ட பேர் இருந்தாங்களா? தம்பி, தேவலோகத்திலே நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய பெண்கள் யாரும் தெரியுமாப்பா? நாட்டிய பெண்களா? எனக்கு ஏகப்பட்ட பேர் தெரியுமா ஐயா. யார் யாரையா? அசினு, நயன்தாரா, பானு, பிரியாமணி, தமன்னா, அனுஷ்கா, கன்சிகா, ஸ்ரீதிவ்யா, லட்சுமி மேனன், நஸ்ரியா கோசல், ஆமாண்ணா, சமந்தா. அப்படியா? இவங்கெல்லாம் பூலோகத்து நாட்டிய பெண்கள். அப்படியா? அப்படியே தேவலோகத்திலே என்ன நாட்டியம் ஆடக்கூடிய ஆமாம் நாட்டியம் யாரும் தெரியுமா? யாருன்னு? ஊர்வசி, சரி, மேனகை, ஆமா, துரத்தமை, சரி, நத்திக்கு வாகினி, பஞ்சார்மேடு, சரி, பரிமளவல்லி, என்ன கந்தர்ப்ப மாளிகை, ஆமா சொல்லக்கூடிய என்னன்னா? அப்படியே தேவலோகத்துல நாட்டிய பெண்கள். சரி சரி, அந்த ஊர்வசிக்கிட்ட பாருங்க. ஆமா, ஊர்வசி இருக்கா? ஊர்வசி நம்ம நளினமாக நாட்டிய கலைகளெல்லாம் கற்றவள். அவ உடம்புல பிடியாம ஆடுவாள் ஐயா. பிடிச்சு ஆடுவையா? அப்படியா? அப்படியே நாட்டியத்தை பார்த்தோடனே பார்த்த உடனே லட்சுமி பார்த்தால் என்ன நினைக்கின்றாள்? சபாஷ் 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 சபாஷ். இந்த ஊர்வசியால் என்ன எவ்வளவு அழகாக நாட்டிய கலைகளெல்லாம் கற்றுக்கிறார், எவ்வளவு சிறப்பாக படித்திருக்கின்றாள். அப்படியே நாட்டியத்தை பாராட்டி அப்படியே லட்சுமி கலந்தவள் பூமாலை. ஆமாண்ணா, அந்த பூமாலையை கழட்டி அப்படி கலட்டி அப்படியே ஊர்வசிக்கு பரிசாக கொடுத்தார். பரிசு கொடுக்கின்றாளா? ஊர்வசி பார்த்தால் என்ன நினைக்கின்றாள்? லட்சுமி எங்கே, நாம் எங்கே? அவள் எங்கே, நாம் எங்கே?
எங்கே அவள் அணியப்பட்ட பூமாலை அணியும் சொன்னா அணிய வேண்டும் என்று சொன்னால் அந்த தகுதி நமக்கு இல்ல. அப்பேற்பட்ட தகுதி நம்மளுக்கு கிடையாது. அதற்கு தகுதிவானவன் யார் என்று பார்க்கும் பொழுது பார்க்கின்ற பொழுது அந்த பதை அப்படியே துர்வாச முனிவர் இருக்கிறார். துர்வாசக மாமுனிவர் வந்து கொண்டிருக்கின்றார். சபா 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 சபா. இந்த மாலை அப்படியே துர்வாச முனிவருக்கு கொடுக்கலாம். ஆம், இவர்தான் இந்த மாலைக்கு பொருத்தமான ஆளு என்று மாலை அப்படியே துர்வாச முனிவருக்கு கொடுக்கிறார். அப்படி முனிவருக்கு கொடுத்து விட்டாரா? துர்வாச முனிவர் பார்த்தார், என்ன நினைக்கின்றார்? லட்சுமி எங்கே நாம் எங்கே, அவள் எங்கே நாம் எங்கே? அவள் அணியப்பட்ட பூமாலை அணின்னு சொன்னா அணிய வேண்டும் என்று சொன்னால் அந்த தகுதி நமக்கு இல்ல. அப்பேற்பட்ட தகுதியே நம்மளுக்கு கிடையாது. அதுக்கு தகுதி வாய்ந்தவர் யார் என்று பார்க்கும் பொழுது பார்க்கின்ற பொழுது அப்படியே தெய்வலோகத்துக்கு அதிபதியாகிய ஆஹா தெய்வேந்திரனுக்கு மாலையை கொடுக்கலாம். ஆமா, தேவேந்திரன் தான் இந்த மாலைக்கு பொருத்தமான ஆளு. என்ன மாலையை கொண்டு அப்படியே தெய்வலோகத்துக்கு வருகிறார். அப்படி தெய்வலோகத்துக்கு வருகின்றாரா? தெய்வலோகத்திலே சரி, என்ன தெய்வேந்திரன் எப்படி தெரியுமா? அவன் எப்படி என்ன வருகின்றான்? ஐராவதம் சரி, என்கிற வெள்ளை யானையில உட்கார்ந்து கொண்டு யானையில் உட்கார்ந்து கொண்டு அப்படியே கற்பக தெருவிலே பவனி இருக்கிறார். அப்படி பவனி வந்து கொண்டிருக்கின்றானா? இவர் மாலையை கொண்டு கொடுத்தாரு பாருங்க. ஆமா, மாலை கொண்டு எப்படி கையில கொடுக்காரு? மாலை கைட்ட வாங்கலனா வேற எப்படி வாங்குறான்? சமரி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வராங்கன்னு சொல்லலாம். சரி, எத்தனை பேர் மாலையும் கைமா எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஆமா, நாளைக்கு சாயங்காலம் வராங்கன்னா இன்னைக்கு விடிய காலையில ரேடியோ செட்டை கட்டி வச்சுக்கிட்டு ஒரே வாழ்க வாழ்க வாழ்கன்னு ஒரே சத்தக்காடு ஓடுவாங்க. ஆமா, மகேஷ் ஜெகன்னா வாழ்க ஆ, வாழ்க ஆ, வாழ்க. ஆ. இல்ல எதுக்கு ஆ, எதுக்கு? யாருக்கு தெரியும்? ஆ, சார்ஜ் வாழ்க. ஆமா. 300 ரூபா தராங்கல்ல. அப்படியே சத்தம் போடுவாங்க. சரி, எல்லாரும் கீழே இறங்கி இறங்கி மாலை வாங்க முடியுமா? அது எப்படி வாயாம மேலும் கீழே இறங்க முடியுமா? அப்படியே யானை குத்தக்கூடிய சரி, என்ன அப்படியே அங்குசத்தை நீட்டினான். அப்படியா? மாலை எப்படி அங்குசில போடனே அப்படி மாலை போட்ட உடனே மாலை வைங்க அவனுடைய கழுத்துல போட்டானா? வேற யாரு கழுத்துல போட்டிருக்கான்? அப்படியே யானை கழுத்துல போட்டான் பூமாலை. யானை கழுத்துல பூமாலையை போட்டுட்டானா? போட்ட உடனே ஆமா, மன்ன அங்கே மத யானையானது எப்படி வருகிறான்? அது எப்படி என்ன வருகின்றது? அங்கே அழுக்கி நடக்குறே மத யானை யானை. அந்த மத யானை அழகு கற்பக தெருவதிலே தெருவதிலே அழுகே நடக்கிறதே மத யானை மத யானை. ஒளி மத யானை. அழகு கற்பக தெருவதிலே தெருவதிலே நடந்து வந்ததொரு அகன்ற யாழே அகன்ற யாழே. அது அகந்த யானை. நடுகிடு பூமாலை பூமாலை. அப்படி நடந்து வந்ததொரு அகந்த யானை அகந்த யானை. அகன்ற யாழே. நடுகிடுமா பூமாலை பூமாலை. அப்பொழுது என்னன்னாங்க? மாலை அப்படியே யானையுடைய கழுத்துல போட்ட உடனே யானை அப்படியே உடம்பு அப்படியே அழுக்கி குலுக்கி நடந்து வருது. அது வாட்டு அசைஞ்சு அசைஞ்சு நடந்து வந்துட்டு இருக்கு பாருங்க. என்னன்னாங்க? மாலை அப்படியே நழுகி 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 வந்து அப்படி நழுகி நழுகி வந்து அப்படியே யானை காலுக்குள்ள விழுந்த பூமாலை. யானை காலுக்குள்ளே பூமாலை வந்து விழுந்து விட்டதா? மாலைய என்ன யானை அப்படியே கால் வச்சு தேய்ச்சிட்டு இருக்கு. காலுக்குள்ள போட்டு தேய் தேய் தேய்க்குது ஐயா. அப்பதான் பார்த்தால் துர்வாசக முனிவர். துர்வாசக மாமுனிவர் என்ன நினைக்கின்றார்? ஏய் தெய்வேந்திரா, ஏய் இந்த மாலை வந்து என்ன லட்சுமி இந்த பூமாலை ஆமா ஆமா ஊர்வசி பிறதாக நினைத்து ஊர்வசிக்கு அந்த மாலையை கொடுத்தார். கொடுத்தார். ஊர்வசி என்ன என்னை பிறகு நினைத்து சரி எனக்கு இந்த மாலையை கொடுத்தார். நான் உன்னை பெரிதாக நினைத்து உனக்கு இந்த மாலையை கொடுத்தேன். ஆனால் நீயோ என்ன லட்சுமி கழுத்தில் உள்ள பூமாலை என்று கூட பார்க்காமல் யானை காலுக்குள்ள விட்டா தேய்க்க விட்டுட்ட. தேய்க்க விட்டுட்டிய மாலைய. தேவேந்திரா, என்ன இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் ஐயா? செல்வத்தின் செருக்கு. பண திமிரு. ஏ தேவேந்திரா, எப்படி லட்சுமி கழுத்தில் உள்ள பூமாலை அவமைத்ததினால் அப்படி உன் செல்வங்கள் அனைத்துமே அவன திருப்பார்கடலிலே அமிழ்ந்து போக கடவுது அப்படி போட்டுமே என்று சாபம் கொடுத்தார். அப்படி என்னடாங்க? ஒரு பெரிய தப ஏகள் வந்து ஒரு ஞானிகள் வந்து சரி ஒரு வார்த்தை உடனே பழி சொல்லும்பா. அவங்க சொன்னோன்னே அப்படி நடந்துருமா? நாளைக்கு மழை வரும், சரி
நீ சொன்னா கண்டிப்பா மழை வருமா? அப்படியா? தம்பி என்ன? நீ நல்லா இருப்பையா? ஆமா ஆமா, சொன்னா நல்லா தான் இருப்பியா? அதே மாதிரி தான் நானும் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கிடுங்க. ஐயா உடனே பிடிக்குமே. யோ என்னதியா? எல்லாம் தீ தான். யோ ஒரு பக்கம் பிடிக்காதியா அப்படியே செல்வங்கள்லாம் கடல்லே அமிழ்ந்து போ கடவுள் சொல்லனே என்று சொன்ன உடனே தெய்வனுடைய செல்வங்கள்லாம் கடலை முங்கிட்டு எல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ள முங்கிருச்சு. அப்படியே செல்வங்கள்லாம் கடலை முங்கி உடனே மூழ்கிய உடனே தேவேந்திரன் எப்படி காந்திரியுமா? எப்படி என்ன இருக்கின்றான்? அங்கே வறுமை கொண்டு எந்தீரனோ எந்தீரனோ இந்தீரனோ ஆனாலே மறுகுறானே மறுகுறானே வறுமை கொண்டு எந்தீரனோ 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 வானாலதி மறுகுறானே மறுகுறானே தேவாமிரம் கிடைக்காமலே 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 எங்கோராரே ஜனங்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் தேவாமிர்தம் கிடைக்காமலே 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 எங்குறாரே கணங்கள் எல்லாம் கணங்கள் எல்லாம். அப்பொழுது என்னண்ணா? செல்வங்கள்லாம் கடல மூலனே அப்படி மூழ்கிய உடனே அப்படியே தேவேந்திரன் சரி என்ன கஷ்டத்தோடு வாடிக்கொண்டிருக்கிறான். அப்படி வறுமையோடு வாடிக்கொண்டிருக்கின்றான். செல்வங்கள்லாம் கடல முங்கிட்டு எல்லாம் தண்ணியில முங்கிருச்சா? அப்படியே வறுமையோடு வாடிக்கொண்டிருக்கிறான். கஷ்டத்தோடு வாடிக்கொண்டிருக்கின்றான் தேவேந்திரன். அதான்ப்பா வள்ளுவருமான் சொல்லியிருக்கிறார். திரு வள்ளுவ பெருமான் என்னென்ன சொல்லியிருக்கின்றார்? அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, அவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்படின்னா என்னன்னா? சமய மனதிலே பக்தி இருந்தால் தான் இருந்தால்தான் ஐயா ராமர் சரி சத்தியம்மன் ஆகா மாடனுடைய எல்லாமே கிடைக்கும் சொன்னா அருள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஐயா ராமா ஐயா என் கஷ்டம் கவையில எல்லாம் நீர் ஐயா போக்கணும், நீர்தாம்பியா போக்கணும் சுவாமி. என் மனக்கரை இந்தியா தித்து வைக்கணும், தீர்த்து வைக்கணும் ஐயா. நான் செல்வ செழிப்போடு வாழணும், வாழணும் ஐயா. பிள்ளைகளாம் அழகா படிக்கணும், நல்லா படிக்கணும், அதிகமான மதிப்பெண்கள் வாங்கணும், நிறைய மார்க் வாங்கணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு வேலைக்கு போகணும், சரி பெரிய தொழில் அதிபராகணும் ஆமா சொல்லி என்ன நெஞ்சார துய்த்து வணங்கத்தான் வணங்கினால் தான் ராமர் சரி நம் தாய் சக்தியோடு எல்லாமே கிடைக்கும். அருள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? அது போல சரி என்ன? பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்படின்னா என்னன்னா? தம்பி பணம் எல்லாம் இந்த உலகத்துல வாழ்க்கை இல்லப்பா. பணம் இல்லைன்னா தாலி கட்டின மனைவியே நம்மள மதிக்க மாட்டாயா. ஒரு ஆளுகையில பணம் சொன்னா சரி அவரை சுற்றி பத்து பின்னால் அலைவாங்க. எப்படி அலைவாங்க? ஐயாவுக்கு காணுமா? எங்க அண்ணாச்சி காணுமா? எங்க ஐயா ஆ, ராமுக்கு காணுமா? ஆ, எங்க அண்ணாச்சி காணுமா? எங்க சண்டீரு ஆ, சிவனுக்கு காணுமா? காணுமா காணுமா? எங்க ஆள் அழகன் ஆ, மவேச கண்ணனுக்கு காணுமா? எங்க மாப்பிள்ளைக்கு காணுமா? 10 பேர் பின்னால சுத்துவாங்க. அப்படியே சுத்தி சுத்தி வருவாங்க. அங்கெல்லாம் பணம் எல்லாம் போயிட்டா இல்லாம போச்சா? அவங்களுக்கும் வெங்க மாட்டேன் இவங்கடக்கா விரும்பிய 10 காசுக்காக மாட்டான். அப்படின்னு சொல்லி யாருமே மதிக்க மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு மனிதனை சரியா? மனிதனாக்கி கடவுளே பணம் தான். அப்படியா? அப்படியே செல்வங்கள்லாம் கடல்ல உங்களனே எல்லாம் அப்படியே தண்ணியில மூழ்கிய உடனே தெய்வேந்திரன் அப்படியே கஷ்டத்தோடு வாடிக்கொண்டிருக்கிறான். அப்படியே வறுமையோடு வாடிக்கொண்டிருக்கின்றானா? அப்பதான் திருமூர்த்திகளும் பார்த்தாங்க. என்ன செய்யறாங்க? எப்பயே தேவேந்திரா ஐயா கடலும் மிக செல்வங்களெல்லாம் எல்லாம் உனக்கு மறுபடியும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? நீ திருப்பார் கடலிலே சென்று தேவாமரம் களையணும். என்ன தேவாமிர்தம் கிடைக்க வேண்டுமா? ஆமா ஐயா திருமூர்த்திகளே, நான் ஒரு ஆள் மட்டும் எப்படி ஐயா தேவாமிர்தம் கிடைக்க முடியும்? எப்படியா கிடைக்க முடியும்? நீங்க எல்லாரும் வந்து எனக்கு உதவி செய்யுங்கள். அப்படி நாம் அனைவரும் சேர்ந்து தேவாமிர்தம் கிடைக்கலாம். அப்படியா? நீ வாப்பான்னு உதவி செய்றோம் வாங்க வாங்க உடனே போகலாம். சொல்லி என்னன்னா அப்படியே கடல்ல வந்து அமரம் களைவதற்காக இருக்கிறார்கள். அப்படியே தேவாமிர்தம் கிடைவதற்காக திருமூர்த்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி தாங்க தெரியுமா? எப்படி என்ன வருகின்றார்கள்? இந்த தாரணி ஒரு தாழியாக அரணி ஒரு தாலியாக சகரம் தயிராக சப்தா சக்கரம் கயிறாக சந்திரகிரி ஒரு மத்தாக மதுரகிரி ஒரு மத்தாக சூரியனும் ஒரு தூணாக உரியனும் ஒரு தூணாக சந்திரனும் ஒரு நாளாக சந்திரனும் ஒரு நானாக. அப்பொழுது என்ன ஆதி சிலங்கிற பாம்பை இப்படி கயிறாக பூட்டி அப்படி கைரகவை போட்டி அப்படியே அமிர்தம் கழிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே தேவாமிர்தம் கடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் கழிப்பது என்னன்னா அந்த அமிர்தத்திலே சரி முதலாவதாக நஞ்சு வந்து பிறந்தது. நஞ்சு வந்து பிறக்கின்றதா? ஏன்னா ஆதி சிலங்க பாம்பு அப்படி சரி என்ன அந்த கணம் தாங்காம விஷத்தை கக்கிட்டு விஷத்தை கக்கிட்டு நஞ்சு வந்து பிறந்தது. ஆமாண்ணா அடுத்து சீதேவி வந்து பிறந்தாள். அப்படியா? அடுத்து மூதேவி வந்து பிறந்தாள். என்ன மூதேவினி எங்க மச்சான கை காட்டுதிய? கையை அங்க நீங்க வந்துட்டோம். ஆமா சொல்லு என்ன இடா மூதேவினா நீ ரொம்ப சாதாரணமான திராடா. லேசா நடத்திருப்பாது.
ஆமா என்னை பார் யோகம் வரும். அப்ப எங்க மச்சான கழுதுன்னு சொல்லுதீங்களா? ஆமா மூதேவிக்கு வந்து கழுதை வாங்கணும். ஆமா எல்லா பேக்டரியும் முதல்ல அதான் போட்டிருப்பாங்க யோகம் வரணும்னு. சரி சரி. அதனால அவனை டபுள் முப்பிள் சொல்லலாம்னு சொல்லலாம். ஆமா ஆமா ட்ரிபிள்ஸ். மூதேவி பிறந்தாள், தாரக பெண் பிறந்தாள், சரி. உரிமை பெண் பிறந்தாள், ஆமாண்டாங்க. லட்சுமி பிறந்தாள். சரி சரி. கடல் முங்கிச்சு பாரு செல்வங்கள். ஆமாண்ணா. அந்த செல்வங்கள் எல்லாமே மறுபடியும் வந்து பிறந்தார். எல்லாமே மீண்டும் வந்து பிறந்திருக்கின்றது. அப்படி சரி. நஞ்சை ஈசன் ஏற்றுக்கொண்டார். ஆமா சிவன் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா ஈசனுக்கு நஞ்சு தான்டா. ஆமா அவருக்கு அதான் கிடைச்சிருக்கு. என்னன்னா தாரக பெண்ணை வாலிக்கு கொடுத்தார்கள். கொடுத்தார்கள். உரிமை பெண்ணை சுக்குரனை கொடுத்தாங்க. கொடுத்தார்கள். இதோ கல்லணைக்குள்ள அகலிகை. ஆமா இந்த அகலியும் கடல்ல பிறந்தவதான். அப்படியா? அப்படி என்ன கடல் முங்கிய செல்வங்கள். ஆமா தேவேந்திரன் கொடுத்தாங்க. தேவேந்திரன் கையெழுத்தி கொடுத்தாச்சு. இந்த அகலியை மட்டும் ஆமாண்ணா யாருக்குன்னு நியமிக்காத பொது சொத்தா இருக்கா. பொது சொத்துனால எங்க பிரச்சனை இழுக்கன்ட்டே ஒருத்தன் வருவானையா. விளரு கோழியில் அவையில என்னண்ணா ஒரு அழகான பெண்ணு சினிமா ஸ்டார் மாதிரி வந்தா. சினிமா ஸ்டார் மாதிரி ஒரு அழகான பெண்ணு வந்துச்சுன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்களா? ஏ பொண்ணு எனக்கு, பொண்ணு எனக்கு, ஏ பொண்ணு எனக்கு, பொண்ணு எனக்கு, 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 எனக்கு. அப்படி எனக்கு உனக்குன்னு மல்லி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என்னாச்சு? அப்பதான் திருமூர்த்தியெல்லாம் பார்த்தாங்க. இன்னும் எதுக்காக சண்டை போடுங்க? எல்லாமே இந்த பெண்ணுக்காக தான் சண்டை போடுறோம் நாங்க. இல்லை யாருமே இந்த பெண்ணுக்காக சண்டை வேண்டிய அவசியமே இல்லை. அவசியமே கிடையாதா? இந்த பெண் வந்து கடலிலே பிறந்தவள். ஆமா இவள் அடையன்னு சொல்லி சரி யார் யாருக்கெல்லாம் மனசுல ஆசரிக்கிறதோ இருக்கின்றதோ கடல்ல போய் முங்கி முங்கி மூச்சு விடாமல் சரி 1000 ஆண்டுகள் தவம் செய்யணும். அப்பப்போ சாப்பிட வரலாமா? அப்படி யார் தவசுறாங்களோ சரி அவங்களுக்கு தான் அகலிகை பெண்ணு. அப்படியா? உடனே ஏன் சாப்பிடக்கு வரலாமாயா? அப்பப்போ மூச்சு அடக்கணும். மூச்சு அடைக்கிறனவா? உடனே சரி 1000 ஆண்டு தானே. ஆமா நான் போய் தவம் செய்வோம். நம்ம போயிட்டு வந்துருவோம் சொல்லி சரி சில பேர் தவம் செய்வாங்க பாருங்க. ஆமா வந்திருக்காங்க. கடல்ல போய் முங்கி முங்கி அப்படியே மூச்சு போய் ஆமாண்ணா தவளை மாதிரி மேந்து வராங்க. தவக்கலை மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி என்ன தெய்வேந்திரனும் ஆஹா கவரமரம் பார்த்தாங்க. அவர்கள் 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க? ஐயா நாம போய் தவம் செய்யுமா? பார்மியா நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துரும் என்று சொல்லி ஆமாண்ணா கவர மாதிரி எப்படி வரா தெரியுமா? எப்படி என்ன வருகின்றார்? ஒரு அட்டை பூச்சி வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு அலைகடலில் தவம் இருந்தார் அட்டை பூச்சி வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு அலைகடலில் தவம் இருந்தார். 1000 வருடமாக 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 அலைகடலில் தவம் இருந்தார் தவம் இருந்தார். 1000 வருடமாக 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 அலைகடலில் தவம் இருந்தார். அப்பொழுது என்னடா அப்படியே கௌதமன் எப்படி தெரியுமா? எங்கன வருகின்றார்? ஒரு அட்டை பூச்சியை போல் வெளியேற்றிக் கொண்டார். அட்டை பூச்சி வடிவத்தில் அப்படியே கௌதமர் வருகின்றாரா? 1000 வருஷம் அப்படியே கம்மன் உட்கார்ந்தார். கண்ணை மூடி அந்த கடலுக்குள்ள உட்கார்ந்துட்டாரு. தேவேந்திரன் எப்படி தெரியுமா? தேவேந்திரன் எப்படி வருகின்றான்? ஒரு தவளை பண்ண வடிவத்தோட தமசூருக்காக வருகிறான். தவளை மாதிரி வந்திருக்கானா? ஆமா தவளை இந்த பக்கம் முங்குன மாதிரி இருக்கு, அந்த பக்கம் தலையை தூக்கிட்டலையா வந்து நிக்கும். இவனை விட்டவனடா. இவனு விட மாட்டுக்கான். மல்லு கட்டி 500 ஆண்டுகள் தவம் செய்யலாம். பாதி தவ காலத்தை முடிச்சுட்டான். சொல்றேன் என்ன இவனுக்கு ஒரு ஆலோசனை. என்ன ஆலோசனை? இவ்வளவு நாள் தவம் செய்திருக்கின்றோம். 500 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. பாதி தவ காலங்கள் தானே முடிந்திருக்கின்றது. இன்னும் 500 ஆண்டுகள் சரி தவம் செய்து அதுக்கப்புறமே கல்யாணத்துக்கு என்ன வாழ்ந்துட போறோம்? அதுக்கப்புறம் என்னையா வாழ்க்கை இருக்கு? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்துக்கு கட்டுவாங்க. ஆமா 1000 பொய்னா 1000 பொய் இல்ல. என்ன ரொம்ப நல்லவன். ஆமா இந்த பையன் சரி வேற எந்த மாதிரி பழக்கமும் கிடையாது. ஆமா ரொம்ப நல்ல பையன். எனக்காக ஃபங்க்ஷன்ல கலந்துக்குவான். ஆமா ஆமா அப்படின்னு ஒவ்வொரு என்ன சில நல்ல பழக்கங்களை நல்லதா சொல்லி பையன் நல்ல பையன் தான். ஆனா கொஞ்சம் காக்கா வலிப்பு இருக்கு. ஆமா ஃபங்க்ஷன் தான் தானே, நம்மளும் ஃபங்க்ஷன் தானே. இந்த பையனும் பாருங்க நடிகர் மாதிரி இருக்கான். ஆமா அடியாள் இரும்பு கொடுத்துருக்கீங்களா? அடியாள் மாதிரி இருக்கான் பாரு. ஏன்னா 1000 பொய்னா பொய்யலடா. வேற என்னது? 1000 பேர்கிட்ட போய் சொல்லி 1000 பேர்கிட்ட போய் நீங்க கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லணுமோ? ஐயா நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்துடணும். ஆமா குடும்பத்தோட வந்திருக்கா. இல்ல 1000 பேர்கிட்ட போய் சொல்லி அவங்க வாயார வாழ்த்து ஒரு கல்யாணத்தை முடிப்பாங்க. ஓ அப்படியா? அதான் பொய் சொல்லிங்கிற பொய் சொல்லிட்டாங்க. காலப்போக்கில் அது பொய்யா மாறிட்டு. அதனால
அது அப்படியே இருந்துட்டோம். சரி 1000 பொய்ய சொல்லி சரி ஒரு கல்யாணத்தை கட்டுவாங்க. ஆமா நாம ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஆ, ஒரு கல்யாணத்தை கட்டுவாங்க. ஒரு 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 பொய் மட்டும் சொல்லிடுவோமே. அப்படியே கடலை விட்டு எழுந்தான். எழுந்தானா? அப்படியே தலையை மொட்டை போட்டான். மொட்டை போட்டானா? ஆமா. அப்ப ஆக்கமும் இப்படித்தானே இருக்கும். அப்படியே பஞ்சாயத்தார் பக்கமாக வந்து ஐயா பெரியவர்களே ஐயா நடந்தவர்களா என்ன தெரியுமா ஐயா? என்ன நடந்தது ஐயா? நானும் கௌரவனும் சரி ஒன்னா போய் தமசை போனோம். ஓ, 2 பேரும் ஒன்னாத்தான் போனீங்களா? சண்டாள கௌரவன் சரி தவளை வந்த வடிவத்தோடையே தமசை வந்தார். ஆமா ஆமா, தவளை மாதிரி வந்தாருயா. ஐயா என்னய்யா? முங்கி மூச்சு போய் ஆ செத்து தவளை மாதிரி சரி என் முன்னால மிதந்து வந்தாரு. மேந்து வந்துட்டு இருந்தார் ஐயா. அந்த கௌரவனை சரி எடுத்து ஜகனசு விட்டு செய்து விட்டு அப்படியே செய்யக்கூடிய எப்படி விதிக்கெல்லாம் செய்து முடிச்சு வந்துக்கிறேன் ஐயா. அப்படி ஐயா? ஐயா என்னய்யா? எனக்கு எதிரிலும் எனக்கு யாருமே இல்ல. ஆமா, எனக்கு எதிரியே கிடையாது ஐயா. கிடையாது கிடையாது. பொண்ணை என் கையில கொடுத்துருங்க. உடனே என்ன தம்பி பஞ்சாயத்துல சரி அந்த பையனை வருங்கால அண்ணாவி ஆ, வில்லிசை புலவர் வருங்காலம். சீக்கிரம் அரங்கேற்றம் இருக்கும். ஆமா நீங்களாம் நீங்க தான் வளர்த்து அவனை விடணும். பெரிய ஆளாக்கணும் பார்த்துக்கங்க. ஆ, ஆமா அதனால அந்த பையனை ஒருத்தர் எடுத்துக்கங்க. ஆ, இவரையும் பெரிய ஆளாக்கணும் நீங்க தான். ஏன்னா அரங்கேற்ற விழாவுக்கு ஆமாம் ஏன்னா யாழினாச்சும் அடிக்கடி அவன் பார்த்துருக்கான். சரி அரங்கேற்ற விழாவுக்குலாம் உங்களை கூப்பிடணும்னு சொல்லி வச்சிருக்கான் இன்னைக்கு. ஆமா ஆமாம் வருங்கால அண்ணாவி. ஆமாம் எல்லாரும் மனசார அந்த பையனை ஒரு வாழ்த்திக்கங்க. இப்போ ராமாயண கதை கேட்கணும்னு சொல்லி அந்த பையன் வந்து நிற்காரு. ராமு பேரு ஐயா ராமருடைய பேர் தான். சரி பக்கத்து ஊருக்காரர் தான். ஆமாம் வாழ்த்துக்கள். அப்படி பொழுது சரி என்ன அப்பதான் பார்த்தா எப்படி ஐயா பெரியவர்களே ஐயா நடந்தப்பல என்ன தெரியுமா ஐயா? என்ன நடந்தது ஐயா? நானும் கௌரவன் சரி சபை சபை நம்ம அண்ணாவி ஆனோடனே நீ என்னென்னா அந்த முடியை கொஞ்சம் நல்லா சைஸ் பண்ணணும். இப்படி முடி வெட்டிட்டு போய் அண்ணாவியாக இருக்கக்கூடாது. ஆமாம் அங்கே பாருங்க பாருங்க வாழ்த்துக்கள் சபை சபை. ஏன்னா அண்ணாவி ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு தோரணையா ஆமாம் ஜம்முன்னு உட்காந்து அண்ணாச்சி லைவ் ஓடிக்கிட்டு லைவ். ஆ இது வந்து இதான் பேசன். ஓ இந்த முடி தான் இப்போ பேசலாம். ஆமா இப்போ இப்படி போனா தான் இப்ப ஃபேமஸ் ஆக முடியும். ஐயா இப்போ சேல்ஸ்மேன்ல 4 இடத்துல கிழிஞ்சிருந்தா தான் பேசன். அதே மாதிரி தான் பேசன். அவன் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு இதை விட மாடல் மாறும். பழைய மாதிரி கோமலம் தான். ராமச்சந்திர பட்டணம் அது ஒரு பேசன் நினைக்கும். தம்பியை நீங்கள் அடிக்கடி பொட்டலூர் பையன். சபை சபை. அவங்க அப்பா ஒரு ஊர் பொட்டலூர், அவங்க அம்மா ராமச்சந்திர பட்டணம். அங்கே தான் குடியிருக்காங்க ராமச்சந்திர பட்டணத்தில் சபை. அது பொழுது அப்போ தான் பார்த்தான் ஐயா பெரியவர்களே என்ன தெரியுமா ஐயா? என்ன நடந்தது? நானும் கௌரவரும் அப்படி ஒன்னா போய் தமசை போனோம். அப்படியா சுவாமி? சண்டாள கௌரவன் என்னாச்சு? தவளை என்ற விளையத்தோட தமசை வந்தான். தவக்கல மாதிரி வந்துட்டு இருந்திருக்கான் ஐயா. ஐயா என்னய்யா? அந்த கௌரவனை சரி எழுதி ஜகனசை விட்டு செய்து விட்டு அப்படியே செய்யக்கூடிய ஆஹா வீடுகளாம் செய்து முடிச்சு வந்துக்கிறேன். எல்லாத்தையும் முடித்து விட்டேன் ஐயா. ஐயா என்னய்யா? உலகத்துல ஆமா எனக்கு எதிரி யாருமே கிடையாது. எனக்கு எதிரியே கிடையாதுயா. பிள்ளைங்கள கொடுங்க கொடுத்துருங்க. உடனே என்னண்ணா? அப்படியே பஞ்சாயத்துல பத்தி வழக்கணக்கா பழுதுவாமாப்பா. அது எப்படின்னா பொழுதாகும்? நாட்டமையின் தீர்ப்பே இறுதியானது உறுதியானது. அப்படி சொன்னதுதான் யாரும் மாத்த முடியாது. பஞ்சாயத்துல பேசுனது 1000 வருஷம். சரி 500 வருஷம் முடிஞ்சிருக்கு. சரி சரிண்ணா. எப்பயே தேவேந்திரா எப்படி இன்னும் 500 நாளுகள் கழித்து கௌரவன் வராமல் போனா எப்படி உனக்கு தான்ப்பா பொண்ணு. அப்படியா? உடனே என்ன எதிர்பார்த்த 1000 ஆண்டுகள் முடிந்தது. எதிர்பார்த்த கௌரவன் என்ன அங்கன்னு வந்துட்டு இருக்காரு. அப்படியா? எதிராக வந்து கொண்டிருக்கின்றார். எப்பயே தேவேந்திரா ஐயா போட்டியில ஜெயிச்சது எப்படி கௌரவன் தான். அப்படியா? அதனால அகலிகை பெண் ஆமா கௌரவருக்கு தான். அப்படியா? உடனே என்ன அப்பதான் சொல்கிறார். எப்படி சொல்கின்றார்? ஐயா என்ன ஐயா? இந்த பெண்ணுக்காக வேண்டி என்னய்யா? கடலை போய் முங்கி ஆமா மூச்சு விடாமல் சரி நான் 500 ஆண்டுகள் தவசிருக்கிறேன். பாதி தவ காலங்களை முடித்து விட்டேன். அப்படியே தவசினால சரி ஒரு நாளைக்காவது ஆமா சிறை அழிக்கல என்ன நான் இல்ல தேவேந்திரா சொல்லி சரி அப்படியே மார்பிரலி சபதம் கொடுத்து விட்டு சமர்த்து கூறி விட்டு அப்படியே தேவலத்துக்கு போயிட்டான். அப்படியே தேவலோகத்துக்கு போய் விட்டானா? அவளுக்கும் பொழுது என்னன்னா தெய்வலோகத்திலே ஆமாண்ணா கௌரவரும் அகலிகை பெண்ணாலும் எப்படி வாழ்ந்து வருகிறார்? எப்படி என்ன வாழ்ந்து வருகின்றார்? அங்கே மன்னவரும் தேவியரோ மன்னவரும் தேவியரோ மன்னவரும் தேவியரோ மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வரார் மன்னவரும் தேவியரோ
மன்னவரும் தேவியரும் மன்னவரும் தேவியரும் மன்னவரும் தேவியரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வரார் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வர மன்னவரும் தேவியரும் ஆளனும் தேவியரும் ஆளனும் தேவியரும் ஆளனும் தேவியரும் அன்புடனே வாழ்ந்து வரார் அன்புடனே வாழ்ந்து வர ஆளனும் தேவியரும் ஆளனும் தேவியரும் ஆளனும் தேவியரும் ஆளனும் தேவியரும் அன்புடனே வாழ்ந்து வரார் அன்புடனே வாழ்ந்து வர ஆளனும் தேவியரும் அப்பொழுது என்னடாங்க அப்படியே கௌரமரும் ஆஹா அகலிகை பின்னாலும் சரிண்ணாங்க மன்னவரும் தைரியமாக ஆமாண்ணா அப்படியே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியே சந்தோஷமாக வாழும் பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் தினத்திலே என்னண்ணா அப்படியே தெய்வேந்திரன் பார்த்தான் என்ன செய்கின்றான் பல தெய்வக்களை மத்தியில் வச்சு முன்னால் வைத்து அகலியை செழிப்பதாக ஆஹா மார்பு தள்ளி சவரம் கொடுத்தோம். அன்னைக்கு நான் சமர்த்து கூறிட்டு வந்தோம் நம்ம சொன்ன சமர்த்தம் முடிக்கலனா முடிக்கவில்லை என்று சொன்னால் தெய்வக்கள் நம்ம ரொம்ப அழகா பேசாங்களே எல்லாரும் நம்மள கேலி கிண்டல் பண்ணி சிரிப்பார்களே என்று சொல்லி என்னன்னா தெய்வேந்திரன் என்ன சந்திரியுமா என்னன்னா செய்கின்றான் அங்கே ஒரு நாளை தினமதிலே இந்திரனோ அகலிகை சிறையழிக்க அமரேசன் நோகிறான் இவலோகம் தன்னை விட்டு பூலோகம் வருகிறானே வருகிறானே பூலோகம் வருகிறானே வருகிறானே ஒரு நாளை தினமதிலே ஒற்றதொரு எந்திரனோ அகலிகையை சிறையழிக்க அமரிசன் என்னுகிறான் அந்த தேவலோகம் தன்னை விட்டு பூலோகம் வருகிறானே அவன் பூலோகம் வருகிறானே அப்பதான் பார்த்தான் என்னடா தேவேந்திரன் என்ன செய்கிறான் கண்டிப்பா அகலியை சிறையெடுத்து ஆக்கணும். சிறையளிக்க வேண்டும் அல்லவா ஒரு பெண்ணாலை சிறையளிக்கணும் என்ன எந்த நேரம் பண்ண முடியும்? ராத்திரி நேரம் போனத்தன முடியும். இங்க பாருங்க இவ்வளவு காலம் நடந்து வந்து வில்ல பார்க்கணுட்டு 4 நாளா தூங்காம இருந்தா நீ வில்லு பார்க்க வந்ததுல உறக்கத்தை பாருங்க எழுப்பிடுங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்க இங்க வில்ல பார்க்கணும் நாளைக்கு கவலையா இருக்கும். நேற்று முறை மேலும் உறங்கிட்டோமே பள்ளம் கிடக்கு பாத்துங்க. சவார் சவார் இவ்வளோ 3 கிலோமீட்டர் நடந்து வந்து வில்லு பார்க்க வந்திருக்கியா? ஆமாம் இருங்க இப்போ காப்பி வந்துடும். ஆமாம் ஏன்னா நேற்று எங்களுக்கு துணையாக இருந்த ஆள் நேற்று விடிய விடிய அப்படி முன்னாடி அப்போ தான் பார்த்தேன் கண்டிப்பாக செல்லிச்சாக்கன்னு சொல்லி என்னன்னா நடி சாமம் 12 மணி நடி சாமம் 12 மணி அப்படியேங்கப்பா அப்படியே அகலே சிலம்பு அப்படியே புறப்பட்டு இருக்கிறான். அப்படியே கிளம்பி வருகின்றான் தேவேந்திரன். ஏன்னா கவர்மெண்ட் என்ன தெரியுமா அவருக்கு என்ன வேலை? காலையிலே சேவல் குயிலே எழுந்து பூங்கா வனத்திலே சென்று பூஜை செய்து வழக்கம். ஓ பூஜை செய்வதா அவருக்கு வழக்கமா? நம்ம சேவலை போல கூணனா போகணும்னு சொன்னா நேரம் விளைஞ்சு போச்சு இல்ல கௌதமும் பூஜை போயிடும். ஆமா அவர் பூஜை செய்ய போயிருவாரு. சொன்ன சமயத்தை முடிச்சிடலாம் முடித்து விடலாம் சொல்லி சரி என்ன அப்படியே நடி சாமம் 12 மணி அப்படி என்ன அப்படியே என்ன தேவல தொழிலே புலகத்துக்கு வருகிறான். அப்படி பூலகத்துக்கு வருகின்றானா? பாருங்க சரி நடி சாமம் 12 மணி அப்படியா அப்படி சேவல் போல வடிவத்தை கொண்டார். ஒரு சேவல் மாதிரி எடுத்திருக்கிறான். ஒரு சேவலை போல வடிவத்தை கொண்டு வடிவத்தை கொண்டு அப்படியே கௌதமர்ல ஆமாண்டா கூரமோடு வந்து உட்கார்ந்துகிட்டு அப்படியே கொக்கரக்கோ கோன் அப்படியே கூவுது. அப்படியே கூவிக்கிட்டு இருக்கு சேவலு. சேவலுக்கு கூவி படிக்கி அப்படியா? இந்த சேவலுக்கு கூதான்னு பார்ப்போம். இது வயசான சேவல்ல இதை தான் அடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் கொலைக்கு. என்ன சேவல் சேவல் என்ன கொலைக்கு? இந்த சேவலில் வந்து எலும்பு மட்டும் தான் இருக்கும். அப்படியா? இந்த சேவலுக்கு கரண்டிக்கு வராது, கறி கரைஞ்சிரும். கரைஞ்சு போவோம்.
அவர் முதல்ல தெரியண்ணா. அப்படியே சேவல் போல் கூனா பாருங்க. ஆமாண்ணா. அந்த சேவல் கூவுடைய சத்தம் சரி கௌதமருடைய காதுல கேட்டது. அப்படியே காதுல கேட்கிறது. கண்ணை முடிச்சு பார்க்கிறான். சரியண்ணா. முன்னுக்கு எழுந்து கொண்ட மனைவி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவ அசந்து தூங்கி கொண்டிருக்கின்றாளா? அப்பதான் சொல்கிறா. எப்படி? என்ன சோதரியுமா? என்னன்னா சொல்கின்றாள்? எம்மா பெண்ணே பெண்ணே அகலிகையே இடையண்ணே மாமையிலே பெண்ணே பெண்ணே அகலிகையே இடை என்ன பமையிலே சேவல் சத்தம் கேக்குரலே மொழியை எழுந்து வர சேவல் சத்தம் கேக்குறதே என் மொழியை எழுந்து வர அகலிகை மறுபடி மறுபடி சேவல் கூக்கிட்டு இருக்கு. கூவி கொண்டிருக்கிறது. தூக்கணும் கலையிலையா? தூங்காதம்மா. எழுந்து எழுந்துரு. சீக்கிரமா எழுந்துருமா. என்ன அப்படியே கண்ணை முடிச்சு பார்த்த பாருங்க. அம்மா பார்க்கின்றார். பெரிய கவலை. விடியமனு என்னைய கவலை? ஆகா நம்ம கணவனுக்கு சரி செகுடைய கடமை தவிர்த்தவங்கிற கவலை. விடியமனு என்னைய கடமை இருக்கு? என்ன கடமையா? அதனால பெண்கள் செகுடைய பெரிய கடமை. என்ன கடமை? காலையிலேயே சேவல் கூயுடனே சரி கணவன் எழுந்திக்கு முன்னாலே மனைமார்கள் எழுந்து வீடு வாசலாம் சுத்தம் செய்து விட்டு நல்லா முத்தத்தை கூட்டிட்டு முத்தம் தெளிச்சிட்டு நீட்டா குளிச்சுட்டு நெத்தில புதிய பூசிக்கிட்டு அப்படியே கணவனுடைய காலை தொட்டு கும்பிடணும். யாரு காலம் யாரு தொட்டு கும்பிடுவாங்க? யார் தொட்டு கும்பிடுவாங்க? கணவனுடைய காலை தொட்டு மனைவிமார்கள் கும்பிடணும். நல்லா கும்பிட்டாங்க போங்க. என்ன பொழுது ஆமா அந்த கணவன் அப்படியே முழித்து மனைவியுடைய முகத்தை பார்க்கும் பொழுது பார்க்கின்ற பொழுது லட்சுமி கடாட்சமா இருக்குமா. அப்படியா? எந்த பக்கம் மழை வெற்றிதான். சரி சரி. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஆமா அந்த காலத்துல தான் காலை தொட்டு கும்பிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த காலம் எப்படி தெரியுமா? எப்படி? எனக்கு பின்னாடியா இருக்காரு எங்க மச்சான் செந்தில்குமார். ஆமா ஆமாண்ணா. தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு கிடக்காரு பத்திலா. சரி. இவர் இப்படித்தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன பாட்டுக்கு போயிட்டு வந்து அசந்து கட்டில படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. எப்பவுமே அசந்தானே தூங்குவான். இவர் வீட்டம்மா இருந்தாலும் விடிய காலையிலேயே எந்திரிச்சு போய் என்ன எங்க மச்சான் காலை அப்படியே தொட்டு அப்படியே தொட்டு அதுல டக்குன்னு தரையில எடுத்து போட்டாங்களா? எங்க மச்சான் அந்தால மல்லாக்க கிடக்காரு. என்ன அப்பவும் தெரியலையா? தூக்கம். இந்த காலம் வந்து சரி மனைவி எழுந்துக்கு மேலே கனவு எழுந்து அப்படியே வயக்கால போய் சுத்தி பாட்டி வீட்டுக்கு வருவாரு. அம்மா வீட்டுக்காரி வாசல்ல பெருக்க மாதோட நிப்பா. எதுக்கு? 2 சாத்துக்கா? இல்லடா எதுக்கு? முத்தத்தை கூட்டுதற்கு. ஓ முத்தத்தை கூட்டுதற்கு. அப்பதான் என்னன்னா அகலிகை மறுபடியும் சேவல் கூவிட்டு இருக்கு. சேவல் கூவி கொண்டிருக்கிறது. தூக்கம் கலையிலையா? சீக்கிரம் எழுந்துறம்மா. எல்லாரும் அந்த காலம்ல பெண்கள்லாம் என்னன்னா கணவன் சாப்பிடுறதுனால மனைவிமார்கள் சாப்பிட மாட்டாங்களாம். பொங்குன உடனே சாப்பிட்டு இருந்தா யாருக்கியா தெரியும்? கணவன் சாப்பிட வரைக்கும் மனைவிமார்கள் நட்டமாவே நிப்பாங்களாண்டா. எதுக்கு? வீட்டுல உட்கார்றதுக்கு இடம் இருக்காதோ? அப்படி இல்லடா. எப்படி? அதாவது கணவன சாப்பாடு வேணும். என்ன என்ன அங்கே பாதமது தான்களிகி பச்சாலி துவட்டுகிறார் நேரம் வலமை வந்தி வணங்கி நாலு நேரம் சுற்றி வந்தி அதனடி நமஸ்கரித்தார். அங்கே பாதமது தன்களுகி பட்டாளி துவட்டுகிறார். 1 நேரம் வளமை வந்து ஒடிவானங்கி தண்டலிட்டார். 4 நேரம் சுற்றி வந்து நாதனடி நமஸ்கரித்தார். அப்பொழுது என்ன
என்னன்னா அப்படியே கண்ணாடியை பாதத்தை கழுகினாள், கழுவுகின்றாள், பட்டாலை துவட்டுகிறாள், துவட்டுகின்றாள். 3 தடவை அப்படியே சுற்றி வந்து சரியா கண்ணாடியை பாதத்தோடு வணங்கிட்டு இருக்கா. அப்படியே வணங்கி கொண்டிருக்கின்றாள். ஏ அகலிகை என்ன மறுபடியும் சேவல் கூக்கிட்டே இருக்கு, கூவிக்கொண்டிருக்கிறது. சுகனம் கலையிலையா கலையிலையம்மா அந்த பூசை செம்மன் கழிச்சா எடுத்துக்கொண்டு வா, ஒரு பெருமை கழிச்சா எடுத்துட்டு வா. காவியிலே யோக வச்சு கமண்டலம் சரி எல்லாம் இங்க எடுத்துட்டு வா. உடனே கொண்டு வா. உடனே என்னன்னா அப்படியே அழகாக ஹலோ காவிரி அணிந்தார், சரியண்ணா உத்திராட்ச மாலை அணிந்தார், ஆமாண்ணா அப்படியே கமலத்தை கையில் எடுத்தார், எடுத்தாரா பூச செம்பு ஆமா ஒரு பிரமலம் அப்படியே என்ன கையில் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் அப்படி கையில் எடுத்துக்கொண்டு அப்படியே தவ கோலம் கொண்டார். தவ கோலத்தை கொள்கின்றார். அவ்வளவு சரியண்ணா செய்வேந்திரன் வந்து ஆமாண்ணா கௌதமர் சரி என்ன வெளியத்தோடு புறப்படுகிறார் ஆமா என்பதை சரி அந்த கூரமகள ஆ சேவல் மாதிரி உட்கார்ந்து அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறான். ஐயோ சேவல் உட்கார்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. அங்க இருந்து ஒரு விரிவு வேகமா வந்து சேவல் அடிச்சு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அப்படி இல்லடா, என்ன அப்படியே ஒரு பூஜை போயிட்டாரு. அவர் பூஜை செய்ய போயிட்டாரா? ஏன்னா நள்ளிச்சாமம் 12 மணி பாருங்க. ஆமாண்ணா மறுபடியும் கதவை அடைச்சு சரி அகனி வீட்டுல வந்து படுத்துட்டா. மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சுட்டாளா? அப்பதான் தெய்வேந்திரன் என்னண்ணா அப்படியே சேவல் மாதிரி குருமன் பாருங்க. ஆமாண்ணா அந்த குருமன் அப்படியே திடீர்னு கீழே குதிச்சார். சேவல் மேல இருந்து கீழே திடீர்னு குதிச்சு பாருங்க. சேவலுக்கு காலு 2ஆ போயிட்டு. செவலுக்கு கால் 2 தானே? நான் என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டேன், எப்படி சேவலுக்கு முதல்ல ஒரு கால் தான் இருந்திருக்கு. அப்படியா? அது மேல உயரத்துல இருந்து கீழே திடீர்னு குதிச்சு பாத்தீங்களா? ஆமா காலு 2ஆ போயிட்டு நினைச்சிட்டேன். அப்படியா? இல்லப்பா சேவல் அடித்து அப்படியே மாட்டினா. அப்படியா? மாட்டி சரி கவரமன் என்ன இடத்துல பூஜையை பெறாரோ அவர் எந்த தவ கோலத்தில் செல்கின்றாரோ அதே தவ கோலத்தை கொண்டான். அதே தவ கோலத்தை தானும் எடுக்கின்றான். அப்படியே மாறு வேஷம் போட்டான். வேஷம் போட்டுட்டானா? அப்படியே வேஷம் போட்டு சரி வாசல் கதை வந்து அப்படியே தள்ளுதான். கதவை வந்து அப்படியே தட்டுகின்றானா? எப்படி தெரியுமா? எப்படி என்ன எம்மா பெண்ணே பெண்ணே அகலிகையே என்ன மாமையிலே பெண்ணை பெண்ணை அகலிகையே என்ன மாமையிலே தலைவாசல் தாழ் திறப்பாய் சார்புடனே மங்கையரே தலைவாசல் தாழ் திறப்பாய் சார்புடனே மங்கையரே ஏ அகலிகை மறுபடி சேவல் கூவிட்டே இருக்கு. சேவல் கூவி கொண்டிருக்கிறது. தூக்கணும் கலையிலையா? என்னம்மா நீ தூங்கிக்கிட்டு இருக்க? எழுந்துரு. ஆமா ஆமா கதவை தர. அப்படியே கதை சொல்ல பாருங்க. கதை ஒடியாந்து தட்டுகிறான். அதுல அப்படியே திடீர்னு முடித்து பார்த்தா அப்படியா? ஒரு சமயம் பெரிய கவலை. என்ன என்ன ஆகா என்ன? அதாவது இப்பதான் கணவன் அப்படியே பூங்காந்து போறாங்க. இப்பதானே பூஜை செய்ய போனாரு. போறே திரும்பி வந்துட்டாங்களே. என்ன என்னாச்சோ தெரியலையே. ஏன் நடந்த தெரியலையே. ஆமா என்று சொல்லி சரியா அப்படியே வாசல் கதவை திறந்து பார்க்கிறான். பார்க்கின்றார். சொல்ல கணவன்லயே வடிவத்தோடு அப்படியே தேவேந்திரன் வந்து நிக்கிறான். அப்படியே தேவேந்திரன் வந்து நிக்கிறானா? அப்புறம் என்ன சொல்ல கணவன் தான் மனதில் கௌதமர் தான் வந்திருக்கின்றார் என்று நினைத்துக் கொண்டு என்ன சொல்ல தெரியுமா? என்னன்னா சொல்கின்றாள். ஐயா பூங்காவ நம் போன நாதன் போன நாதேன் போன அதே போனவுடன் வந்ததன் பொங்கவானம் போன நாதன் போனவுடன் வந்ததென்ன வந்ததொரு காரணத்தை மகையுடனே சொல்ல வேணும் வந்ததொரு காரணத்தை மகையுடனே சொல்ல வேணும். ஐயா நாதா
என்ன இப்பதானே நீங்க பூங்கானத்து போனீங்க. இப்பதானே சாமி நீங்க போனீங்க. போற உடனே திரும்ப வைக்கல. என்ன நடந்தது? என்ன சாமி நடந்தது? என்ன கேட்ட உடனே என்னண்ணா? கேட்ட உடனே மேல பதில் சொல்ல முடிஞ்சதா? அது எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏன்னா மனசுல வஞ்சனை சரி சுரோட நிக்கிறானே. அவன் தீ எண்ணத்துல வந்திருக்கானே. அப்படியே கேட்ட உடனே பதில் சொல்ல முடியாமல் அப்படியே காலு கரம்லாம் அப்படியே கிடு கிடுன்னு அடிக்கிட்டு இருக்கான். அப்படியே கிட்டு 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 நடுங்கிட்டு இருக்கானா? மலை மேல வந்து சரி என்ன கணவன் அப்படியே காலு கரம்லாம் கிடு கிடு நடுங்கினானா? நடுங்கினால் அந்த மனைவியோட மனசு என்ன பாடுபடும்? படாத பாடெல்லாம் படுமையா. ஏ நாதா, ஏ என் மன்னா, அவங்களுக்கு என்ன நடந்தது? என்ன சாமி நடந்தது? எப்படி கேட்கிறாள் என்றால் எப்படி என்ன கேட்கின்றாள்? ஐயா பூவடுக்கும் வேளையிலே வேளையிலே உனகம் திண்டியதோ ஐயா பூவடுக்கும் வேளையிலே வேளையிலே அத பூவடுக்கும் வேளையிலே வேளையிலே உனகம் திண்டியதோ மலரெடுக்கும் வேளையிலே வேளையிலே மலை நகம் திண்டியதோ ஐயா மலரெடுக்கும் வேளையிலே வேளையிலே அத மலரெடுக்கும் வேளையிலே வேளையிலே அந்த மலை நகம் திண்டியதோ அரும்பெடுக்கும் வேளையிலே நல்ல வேளையிலே அரிநகம் திண்டியதோ ஐயா சாமம்பரே போகும்போதே போகும்போதே அத சாமம்பரே போகும்போதே போகும்போதே தப்பாளி மாடன் உம்மை அடித்தானோ நாதா உங்களுக்கு என்ன நடந்தது? என்ன சாமி நடந்தது? பூ எடுக்கின்ற பொழுது ஆஹா அந்த பூ நாகநாமங்களை தீண்டியதா? மலர் எடுக்கின்ற பொழுது அந்த மலை நாகம் தான் தங்களை தீண்டியதா? அரும்பளிக்கின்ற பொழுது சரி அந்த அரு நாகநாமங்களை தீண்டியதா? நாதா சாம போல எந்திரிச்சு போனியல நாதா. என்ன அந்த சப்பானி மாடுதான் உங்களை சப்புன்னு அடிச்சிட்டானோ? அடிச்சாமல்லியே என் நெஞ்சமெல்லாம் பதறுதையா. நாதா உங்களுக்கு என்ன நடந்தது? நடந்தது நடந்தது எம்மா பார்த்து அடிமா வருமத்துல ஒட்டுறாம படாது. உடனே பார்த்தா எப்படி ஒரு வாரம் மனம் தேடி சொல்கிறான். எப்படி சொல்கின்றான்? ஏன் அகலிகை என்ன கவலைப்படாத கவலைப்படாத. என்ன சாமி நடந்தது? அப்ப ஏன் வந்துருக்கேன் தெரியுமா? நீங்கள் எதற்காக இங்க வந்திருக்கின்றீர்கள் ஐயா? நான் என்னைக்குமே ஆஹா பூ எடுக்கக்கூடிய சரி அந்த பூங்கான பொய்கையிலே பொய்கையிலே என்ன தவிர மற்ற யாருமே நீராட முடியாது. இன்னைக்கு என்ன அந்த பின்னாடி இருக்க எருவ மாடு போய் நல்லா கலக்குன்னு கலக்கி போட்டுருச்சோ? இன்னைக்கு பார்க்கும் பொழுது சரி அப்படியே அந்த கன்னிகள் நீராடி கொண்டார்கள். ஆமா நீராடி கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த உடனே என்னாச்சு? எனக்கு அப்படியே உண்மையில் ஆசை ஏற்படுது. அப்படியா? நான் ஒரு நினைச்சு சொல்லிக்கிறேன். ஆஹா ஆசையெல்லாம் நீடாமா பூர்த்தி செய்யணும். ஐயா இவ்வளவு அணங்கும். நான் என்னமோ எதெல்லாம் பயந்து போனேன். அப்படி நீங்க மன்னன் ஆச்சு, நான் மனைவி ஆச்சு. என்ன என்ன வாங்கினாதான் நம்ம பாவம் வீட்டு வருவோம் என்று சொல்லி சரி கவரமரம் ஆஹா அகலியை பண்ணாலும் என்னடா அப்படியே கணவன் மனைவி போல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்க என்னடா அப்படியே பூங்காவனத்துக்கு கவரமரம் வந்தார் பாருங்க. ஆமா ஒரு பூங்காவனத்துக்கு வந்தாரு. என்னாச்சு? பூங்காவனத்தை வந்து பார்க்கின்ற பொழுது எப்படி தெரியுமா? எப்படி என்ன இருக்கின்றது? அங்கே பூமலர்கள் மலரலையே அங்காரேவி விழிக்கலையே கூட்டானடி கூவலையே கூவை சத்தம் கேட்கலையே இருளா இருக்கோரையா அழகுடைய பூங்காவனோ பூங்காவனோ அழகுடைய பூங்காவனோ பூங்காவனோ அங்கே பூங்காவன வானதிலே பூமலர்கள் மலரலையே கங்காதேவி விழிக்கலையே கோட்டானதி கோவலையே கோகை சத்தம் கேட்கலையே இருக்குதையா
அழகுடைய பொங்கவனம் அழகுடைய பொங்கவனம் அப்பொழுது என்னடாங்க அப்படியே பூங்காரன் பார்க்கின்ற பொழுது பூமலைகள் மலரல, கங்காதேவி விழிக்கல, கோட்டை நன்றி குவல, கூகை சத்தம் கேட்கல, ஒரே இருட்டாக இருக்கிறது. அப்படியே இருட்டா இருக்கு. அப்படியே வண்டிகள் மட்டும் ஆமாண்டாங்க அப்படியே இறையுது. அப்படியே கின்னு இறஞ்சிக்கிட்டு இருக்குதா. அப்பதான் பார்த்தார் கவர்னர். எப்படி? என்னடா இது? ஆஹா, பூவுக்கு வரும் பொழுது வருகின்ற பொழுது அப்படியே வரமெல்லாம் விழிச்சிருக்கோம். பார்க்கும்போது எப்படி வீட்டுல என்ன பிரபலம் என்னென்ன நான் மனைவி எப்படி தூங்கி கொண்டாலும் என்ன அதே போலவா இந்த வனமும் தூங்கி கொண்டிருக்கிறது, தொங்கிக் கொண்டிருக்கிறது சரி எப்படி அப்படியே ஞானத்தை அப்படியே உணர்ந்து வர்க்கின்ற பொழுது அப்படியே தேவேந்திரன் சொன்ன என்ன சமர்த்த ஞாபகத்துக்கு வந்தது. அன்று சொன்ன சமத்து இன்று ஞாபகத்துக்கு வந்தது. இது தேவேந்திரோட சுழிச்சா தான் இருக்கும், இருந்தாலும் இருக்குமா சொல்லி அப்படியே வேகமா வீட்டுக்கு வராரு. ஆமா, வேகமா வீட்டுக்கு வராரா. வாசல கதவை அடைச்சிருக்கு, கதவடைத்திருக்கின்றது. அப்பதான் என்ன நினைக்கிறார்? ஏ அகலிகை, கதவை தர. கதவை திறக்கியா உடைக்கட்டா? அப்படியே கதவை திறந்து பாருங்க. என்ன அப்படியே வீட்டுக்குள்ள சரி அப்படியே கௌதமரும் ஆமாண்டா அப்படியே தேவேந்திரனும் சரி அகலிகை பண்ணாலும் ஆஹா அப்படியே கணவன் மனைவோர் கூடி வாழ்ந்து அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா. அப்புறம் என்ன பார்த்தால் என்ன அகலிகை பண்ணால் பார்த்தா அகலிகை என்ன நினைக்கின்றாள்? எல்லாம் வீட்லயும் கணவன் மாதிரியே தெரிகிறது, வெளியிலும் கணவனுடைய சத்தம் கேட்கிறது. சத்தம் வேற வெளியே கேட்டுக்கிட்டு இருக்கு. யாரா இருக்கும்? யாருன்னு தெரியலையா சொல்லி ஆமாண்ணா அப்படியே தேவேந்திரனை பார்த்து ஆஹா ஐயா என்ன தாங்களும் என் கணவன் மாதிரியே இருக்கிறீங்க, நீங்க அப்படியே இருக்கிய. வெளியிலவும் கணவனுடைய சத்தம் கேட்கிறது, சத்தம் வேற வெளியே கேட்டுக்கிட்டு இருக்கு. ஐயா என்ன தாங்கள் யாரு சுவாமி? நீங்கள் யாரையா நீங்கள் என்னை கேட்ட உடனே சரி தேவேந்திரன் சொல்லுகிறான். என்ன சொல்கின்றான்? ஏ அகலிகை, நான் யார் தெரியுமா? யாரையா நீங்கள்? நான் தான் தேவலோகத்துக்கு அதிபதியாக தேவேந்திரன். தேவேந்திரனா? ஆமா. அட பாவி, என் குறை கொடிய நீ கெடுத்துட்டிய. சமர்த்தி சரி, அந்த சமர்த்த முடிக்கதான் நான் வந்தேன். அப்படியா? நான் சொன்ன சமர்த்த திருப்தி தான் முடித்து விட்டேன். இது உண்மையை உங்க கண்ணால சொல்லிடாத. உடனே பார்த்தா என்ன பாவி, நான் தானே பங்களிச்சேன், வேற பெண்ணே கிடைக்கலையா? ஏ தேவேந்திரா, என்ன ஒரு பெண்ணாளுக்கு ஆசைப்பட்டு இந்த உலகத்தில் வந்ததினால், நீ இங்க வந்ததினால் பெண்கள் என்ன மனைவி முதல் ஆமாம் அவங்க எல்லா பெண்களுமே எல்லோருமே பிள்ளை இல்லாத மலடாய் போ கடவுளே, அப்படி போகட்டுமே என்று சாபம் கொடுத்தா. அப்படியே அப்படியே சாபம் கொடுத்து சரி என்ன கணவன் வந்து பார்க்கணுமே. ஆமா, அப்படியே வாசல் கதவை திறந்து பார்க்கின்றார். அப்படியே கௌதமர் வந்து நிற்கிறார். கௌதமர் வந்து நிற்கிறாரா? என்ன சாத்திரியமா? என்ன சொல்கின்றார்? அங்கே பாதமாலே தங்களுக்கு பட்டாலே துவட்டுகிறார், நேரம் வலமை வள்ளி வழங்கி அலை நேரம் சுற்றி வள்ளி அதனடி நமஸ்கரித்தாள். பாதமது தன்களுகே பட்டாலே துவட்டுகிறார், ஒன்று நேரம் வளமை வந்து ஒடிவணங்கி தண்டலிட்டார், நாலு நேரம் சுற்றி வந்து நாதனடி நமஸ்கரித்தார். அப்பொழுது என்னடா பாதத்தை கழுவுகின்றாள், பட்டாலை துவட்டுகின்றாள். அப்படியே 3 நிரலை சுற்றி வந்து அப்படியே கணவனைய ஆமாண்டாங்க பாதத்தோடு வணங்கிட்டு இருக்கா. அப்படி வணங்கி கொண்டிருக்கின்றாள். அப்பொழுது மனைவியுடைய முகத்தை பார்க்கும் பொழுது வாழிய கோலமாக தெரிகிறது, அப்படி சோர்ந்த கோலமாக தெரிகிறது. அதாவது அகத்தின் அழகு முகத்துல தெரியுமாப்பா? அப்படியா? அந்த முகத்தை பார்த்த உடனே பார்த்துக்கலாம். என்ன அந்த முகம் என்னென்ன கோலத்திலாம் போகுது, எத்தனை முகம் மாறுது சரி அப்படிங்கிற அகத்தின் அழகு முகத்துல தெரியுமாண்டா? முகத்தை பார்த்தோம்னே கண்டுபிடிச்சிடலாம். அவளுக்குள்ள சரி அவதான் பார்த்தா எப்படி முகமெல்லாம் அப்படியே வாடி போயிருக்கிறான். அப்படி என்ன அப்படி சரி எப்படி கேட்கிறா தெரியுமா? எப்படி என்ன கேட்கின்ற? வாழாத கமல முகம், வாழாத கமல முகம், வாழாத கமல முகம், கமல முகம் வாடி இருக்க விவரமல்ல, வாடி இருக்க விவரமல்ல, வாழாத கமல முகம், கமல முகம் வாடாத கமல முகம், வாடாத கமல முகம்,
வாடாத கமல முகம் கமல முகம் வாடிருக்க விவரம் என்ன வாடிருக்க வாடாத கமல முகம் கமல முகம் சோராத கமல முகம் சோராத கமல முகம் சோராத கமல முகம் கமல முகம் சொந்திருக்க விவரம் என்ன சொந்திருக்க விவரம் என்ன சோராத கமல முகம் கமல முகம் சோராத கமல முகம் சோராத கமல முகம் சோராத கமல முகம் கமல முகம் அப்படியே சோர்ந்திருக்க விவரம் என்ன சோர்ந்திருக்க சோராத கமல முகம் கமல முகம் ஏ அகலிகை என்ன முகமெல்லாம் வாடி போயிருக்கிறே என்னமா காரணம் என்னம்மா காரணம் இப்படி சோர்ந்து போயிருக்கிற என்ன கேட்டுடனே என்னடா ஏன்னா முகமெல்லாம் வாடி போயிருக்கிற என்ன காரணம் என்ன காரணமா இருக்க என்ன கேட்டுடனே சரியண்ணா கணவன் போய் சொல்ல நினைச்சாளா என்ன நினைக்கலையா தம்பி உயிரே அழியக்கூடிய காலம் வந்தாலும் வந்தாலும் சரிதான் கணவன் பொய்யே சொல்லக்கூடாது என்ன கணவன் கிட்ட மட்டும் பொய்ய சொல்லக்கூடாதா ஆமா எந்த மனைவி நம்ம கணவன் கிட்ட பொய் சொல்லப்படாது பொய் சொல்லப்படாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னன்னா அவங்க வீட்டுல தினம் ஒரே சண்டைக்காடும் அடிபிடிமா தான் அம்மா இருக்கும் அரை வாங்கிட்டு தான் இருக்கணும் இல்ல உயிரே அழியக்கூடிய காலம் தான் சொல்லல சரி பொய்யே சொல்லக்கூடாது உண்மையே சொல்ல வேண்டும் அப்படியே பொய் சொல்ல நினைச்சாளா நினைக்கலையா என்ன சோதரியுமா என்ன சொல்கின்ற ஐயா நீங்கள் இல்லா வேளையிலே ஏழையிலே உங்களை போல் வடிவம் கொண்டு வடிவம் கண்டு தெய்வலோகம் ஆளுகின்ற ஆளுகின்ற தெய்வேந்திரன் வந்தான் ஐயா வந்தார் ஐயா தாங்கள் என்று நான் நினைத்து சம்மதித்தேன் பாவியிலும் ஓடையா. சம்மதித்தேன் பாவியிலும் சுவாமி நீங்கள் இல்லா வேளையிலே ஏழையிலே உங்களை பொல் வடிவம் கொண்டு வடிவம் கண்டு தேவலோகம் ஆடுகின்ற ஆளுகின்ற தேவேந்திரன் வந்தான் ஐயா வந்தார் ஐயா தாங்கள் என்று நான் நினைத்து நினைத்து சம்மதித்தேன் பாவியிடம் பாவியிடம் நானும் சம்மதித்தேன் பாவியிடம் ஏ என் நாதா ஏ என் மன்னா நீங்கள் இல்லாத வேளையிலே உங்களை போன்ற வடிவத்தோடு வடிவத்தை கொண்டு அப்படியே தெய்வலோகத்துக்கு அருவியாக ஆமாம் தெய்வேந்திரன் வந்தாயா தேவேந்திரன் வந்தான் சுவாமி தாங்கள் என்று மன்னித்து கேட்டு நான் நினைச்சுக்கிட்டு அந்த பாவி வார்த்தைக்கு சம்மதித்து விட்டேன் சுவாமி ஆமாம் சுவாமி உடனே என்ன இந்த உண்மையை சொன்னா ஆமாண்ணா இந்த கணவனா சும்மா விடனப்பா அது எப்படி சும்மா விடுவாங்க அப்பதான் சொல்கிறான் எப்படி ஏ அகலிகை என்னய்யா தெய்வத்தோடு கூடி வாழ்ந்தாயா ஆமா சுவாமி அட பாவி என்ன கல்வன் என்று தெரிந்தும் அறிந்தோம் நீ கவல்தனமாக நீ கூடி வாழ்ந்தினாள் வாழ்ந்ததினால் காண வனத்திலே சரி கர்றன் கல்லாய்ப்போ கடவுளே அப்படி போகட்டுமே என்ன சாபங்கள் தான் அப்படியா ஐயா நாதா என்ன உண்மையை சொன்ன கல்லா சொல்றீங்களே கல்லாக சபித்து விட்டீர்களே இந்த சாபத்து விமர்சனம் எப்போ இந்த சாபத்துக்கு விமோச்சனமே கிடையாது விமர்சனமே கிடையாதா கிடையவே கிடையாது ஐயா நாதா என்ன? உண்மையை சொன்ன கல்லா சொல்றீங்க என்னை கல்லாக சபித்து விட்டீர்கள் நான் உங்களுக்கு சாபம் கொடுக்கிறேன் எனக்கு என்ன சாபம் என் கையால அவதான் சொல்கிறார் என் கையில் அண்ணன் சொல்ல நீங்க நீங்கள் அண்ணமே கிடைக்காம கிடைக்காமல் அப்படியே உடம்பெல்லாம் பெரு நோய்கள் போக்கடவலே அப்படி போகட்டுமே என்ன சாபங்கள் தான் அகலிகை இந்த சாபத்துக்கு விமோச்சனம் எப்பம்மா அதனால என்ன முதல்ல நீங்க என்ன சொல்லுங்க சரி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன் அகலிகை என்ன கல்லாக இருக்கிற நீ பெண்ணாக மாற வேண்டும் என்று சொன்னால் என்னன்னா அதற்கு காலம் பின்னால் வருகிறது என்னையா சொல்றீங்க எம் பெருமாள் ஸ்ரீ ராமநாதன் அப்படி அப்படி
தாடகையை வதம் செய்துவிட்டு அப்படி மிதிலையில் உள்ள வில்லை வளைப்பதற்காக என்னடா வழிபாதை கூடி வந்து கொண்டிருப்பார். அப்படி அப்படி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இருக்கின்ற பொழுது அவருடைய பாதத்தூள் என்ன அப்படியே உன் மேல் பட அப்படி அன்று நீ அழகான பெண்ணாய் மாறி விடுவாய். அப்படி சரியகளியை என்ன நீ எனக்கு விமோசனம் கூறேன். ஒரு கூறமா அப்படி பெண்ணாக மாறுகின்ற பொழுது என்ன எனக்கு எதிராக நீங்க அப்படியே வந்துகிட்டு இருப்பீங்க. அப்படியா? நான் ஒரு தாமரை தள மெழுகி மெழுகி உங்களை வந்து என் நாதா ஏ என் மன்னா அப்படியே கட்டி தழுவினால் ஆ, உடம்புல நோய்கள்லாம் தீந்துடும். அன்று தீர்ந்து விடும் தங்கள் பிணிகள் எல்லாம். அப்படியே விமர்சனம் கொடுக்கிறார். சரி கேட்ட ராமச்சந்திரா என்ன என்னையா அந்த தேவி இவள் ராமா கௌதமருடைய ஆவி இவள் ராமா ராமாதேவி இவள் ராமா கௌதமருடைய ஆவி இவள் ராமா அவளினால் பெள்ளி மேவல் மனம் கொண்டு அபி மேவல் மனம் கொண்டு அந்தர நாடிய இந்திரன் கோடிய தேவி இவள் ராமா கௌதமருடைய ஆவி இவள் ராமா அபி அவளினால் பண்டு மேவல் மனம் கொண்டு மேவல் மனம் கொண்டு அவளினால் பண்டு மேவல் மனம் கொண்டு மேவல் மனம் கொண்டு அந்தரம் நாடிய இந்திரன் கோடிய தேவி வடாமா கௌதமருடைய ஆவி இவள் ராமா கேட்ட ராமச்சந்திரா என்னையா? அந்த கௌதமுடைய மனைவி சரி அகலியேன்னு சொல்ல இவன் ஐயா. அப்படியா சுவாமி? உடனே ராமர் கேட்கிறா எப்படி கேட்கின்றார்? சரி ஐயா என்னையா? இவன் கல்லாவதற்கு ஆஹா, காரணமே தேவேந்திரன். அந்த தேவேந்திரனுடைய கதி என்னாச்சு சுவாமி? அந்த தேவேந்திரன் என்ன ஒரு கரும் பூனையை போல விளையத்துக் கொண்டு வடிவத்தை கொண்டு அப்படியே கதவு இடைக்கிழமை நுழைஞ்சிட்டான். இடைக்கில போய் அந்த ஒளிஞ்சு கிடக்கான். ஏ தேவேந்திரா ஏய், எதற்காக அங்க வந்த? ஏன் நீ எதுக்குடா அங்க வந்திருக்க? உடனே என்னடா? ஐயா கௌதமா என்ன நான் வேற எண்ணத்தோட நாங்க வரல. எதற்காக இங்க வந்திருக்கின்றாய்? நான் ஏன் வந்தேன் தெரியுமா? எப்படி எப்படி சொல்கின்றார்? ஐயா நாளே நானே செழித்திடுமா திடுவா நல்ல மழை பெய்திடுமா பெய்திடுவா பூமி நானே செழித்திடுமா திடுவா முகமெல்லாம் விளைந்திடுமா விளைந்திடுவா ஜோதிடம் பார்க்க வந்தேன் சொற்கூறுவே என்றுரைத்தார் சொற்கூறுவே என்றுரைத்தார் அங்கே நாடு நானே செலுத்திடுமா திடுவா நல்ல மழை பெய்திடுமா திடுவா பூமி தானே செலுத்திடுமா திடுவா போகமெல்லாம் விளைந்திடுமா திடுவா என்று ஜோதியிடம் பார்க்க வந்தேன் குருவே என்றுரைத்தான் குருவே என்றுரைத்தான் ஐயா என்ன வேற எண்ணத்தோடு நாங்க வரல. எதற்காக அங்க வந்திருக்கின்றாய்? நாடு செழிக்குமா நல்ல மழை பொழியுமா பூமி செழித்திடுமா போகமெல்லாம் விளைந்திடுமா? நிறைய ஜோசியமாக்கான ஐயா. ஜோசியம் தான் ஐயா வாக்க வந்திருக்கேன். உடனே பார்த்தான் எப்படி? ஏய் என்ன ஜோசியமாட பார்க்க ஆமா சுவாமி. இந்த தேவியை சிரடிக்கின்ற பாவினி அப்படியா? ஒரு பெண்ணாளுக்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்தேனால் நீங்க வந்ததினால் உள்ள உடம்புகளெல்லாம் எல்லாம் 1000 யோனியாக போக்கடவரு அப்படி போகட்டுமே என்று சாபம் கொடுத்தா. அப்படியா? அந்த சாபத்தை பெற்று பெற்று அப்படியே தேவலோகம் போக ஆக நாணப்பட்டு வெக்கப்பட்டு தாமரை தடகத்திலே மறைந்திருக்கிறான் தேவேந்திரன். அப்படியா? ஆனா தேவலத்து அறிவிலியை காணுமே காங்கலியா? அப்படியே தேவிக்கெல்லாம் தேடுறாங்க, ஆ, முனிவர்கள்லாம் தேடுறாங்க, தேடி பாக்குறாங்க. தேவேந்திரன் தேவி ஆமாண்டா. இந்திராணியும் கணவனை காணாம தேடி இழைதா. கணவனை காணாம காடு மேடு கல்லு முள்ளு செடி கொடிலாம் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த பாதையாக சரி என்ன? நாரத முனிவர் வருகிறார். நாராயண நாராயண
ஐயா முன்வீர பெருமானே, என்னம்மா? தவப்பெரும் தகை சொல்லம்மா. என் கணவனங்க கண்ணீங்களா ஐயா? கண்டேன் 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 அம்மா. ஐயா என்ன? எங்கேயா கண்ணீங்க? பூலோகத்திலே என்ன? கௌதமருடைய மனைவியுடன் கவிழ்த்தனமாக கூடி வாழ்ந்ததினால் உடம்புகள் எல்லாம் 1000 யோனிகளாக போக கடவுது அப்படி என்று சாபம் பெற்று சரினா இந்த தேவலோகம் வர வெக்கப்பட்டு நாணப்பட்டு ஒரு தாமரை தடாகத்திலே மறைந்திருக்கிறான் அம்மா தேவேந்திரன். அப்படி நீ போய் அந்த கௌதமரை வணங்கி வணங்கி உன் கணவனை அழைச்சிட்டு வாம்மா. கூட்டிட்டு வாமா. சாமி, இந்த வார்த்தைய என்ன நம்ம நாட்டு பெண்கள் நல்லா சொல்லிருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்களா? ஏ தாலி கட்ட மனைவி நான் இருக்கேன் கிழங்கு மாதிரி என்ன என்ன நான் இருக்கும்போது இந்த பையன் நொருத்திய தேடிக்கிட்டு போவானாங்க. அடுத்த பொண்ணை தேடி போவானா? போனவன் அங்க வச்ச காலக்க வைக்காம அந்தால பேருவான் அந்தால பேருவான் அந்தால பேருவான். என்ன மண்ணெளி தட்டுதலா? மண்ணெல்லி தட்டினா ரோட்ல நின்று அதெல்லாம் ஆடிடுவான். ஆனா இந்திராணி செய்யலா? என்ன செய்கிறாள்? கல் ஆனாலும் கணவன், கணவன் புல்லானாலும் புருஷன். ஆமா, கல் அடிச்சுட்டு வந்தாலும் கணவன் தான், ஃபுல்லாகி நிக்க முடியாம வந்தாலும் புருஷன் தான். இல்ல கணவர் தவசலும் என்ன? மனைமார்கள் பொறுத்து போனோம். பொறுக்கணும் பொறுக்கணும். யோ மனைவர் தவசலும் சரி, கணவன் பொறுத்து போனோம். பொறுக்கணும். அப்படியே விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை உலகத்துல சிறப்பா அமையும். ஆமா, அருமையான வாழ்க்கையாக இருக்கும். 2 ஈக்குவலா, சரி, 2 ஈக்குவல் பார்த்து போற வாழ்க்கை நீ எங்க வேணாலும் பாரு, அங்க அலக்கழிஞ்சுதான் கிடக்கும். அப்படியா? யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுக்கணும். சரி சரி. ஏன்னா கணவர் தவசா மனைமாருக்கு விட்டு கொடுக்கணும். ஆமா, விட்டு கொடுக்கணுமே. மனைவர் தவசா கணவன் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கணும். அப்படியே விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்க்கைதான் சிறப்பான வாழ்க்கை அமையும், சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். அப்படி சரி. அப்பதான் பார்த்தேன் என்னன்னா ஒரு பேசவர். ஆமோ ஆமா, ஏன்னா 2 ஒரு போல் அமைஞ்சது. எனக்கு பின்னாலே ஒரு ஆள் இருக்கு. அப்படியா? ஏன்னா எவ்வளவு பெரிய கல் அரைச்சாலும் சாப்பாடுல ஒரு சின்ன கல் கிடக்கதான் செய்யும். ஆமா, உண்மைதானே? சரி. அதே மாதிரி எவ்வளவுதான் நம்ம அலசலாஞ்சாதான் இங்கேயும் 6 பேர்லயே ஒண்ணு இருக்கு. இருக்கிறதா? ஆமா, இவனுக்கு எனக்கு நேரம் போட்டி. உண்மை, விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் சரி சிறப்பா அமையும், அருமையான வாழ்க்கையாக இருக்கும். நாளைக்கு போகும்போது கேட்பாங்க, யாரும் கேட்க இருந்தாங்க என் குடும்பத்தையும் பேசம்மா. சரி. அவளுக்கு கூட என்னடா அப்பதான் பார்த்தா எப்படி? என்ன அப்படி ஆஹா கவர்னர் பார்த்து சரி என்ன என்ன சொல்கிறா? எப்படி எப்படி என்ன சொல்ல தெரியுமா? எப்படி எப்படி என்ன? ஐயா கணவன் செய்த குற்றம் மாதிரி அபுதமா பொறுக்க வேணும், கண்ணன் செய்த குற்றம் மாதிரி மாமோனியே பொறுக்க வேணும். கணவன் செய்த குற்றமதை கபூதமா பொறுக்க வேணும், மன்னன் செய்த குற்றமதை பாமுனியே பொறுக்க வேணும். ஐயா கவரமா என்ன கணவன் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சரி தவறுகளாம் பொறுத்து குற்றங்களெல்லாம் மன்னித்து என் கணவன் மறுபடியும் சரி திருப்பி கொடுங்க ஐயா. கொடுத்து விடுங்க. உடனே என்ன? இந்திராணி, உன் கணவன் செய்த குற்றம் வந்து குற்றமானது மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம், மாபெரும் மன்னிக்க முடியாத தவறு. இருந்தாலும் பெண்கள் வந்து வணங்கி கேட்கிறேன். ஆமாம், அதனால என்ன உடைய கணவனை உங்களை திருப்பி கொடுக்கிறேன். தருகின்றேன் தருகின்றேன். அவனுடைய கண்ணுக்கு எனக்கு 1000 யோனியாத்தான் தெரியும் தெரியும். ஆனால் என்ன உலகத்தாருடைய கண்களுக்கு 1000 கண்ணா பிரகாசிக்கும். பிரகாசிக்குமா? அழிச்சு போ. சரி, அப்படியே விமர்சனம் கொடுக்கிற. அப்படி என்ன கேட்ட ராமச்சந்திரா? என்ன என்னையா? ஐயா ஞானத்தினால் உன்னை ஓதின பேர்க்கின்ற ஓதின பேர்க்கந்த அன்மையுண்டாமே அடிவேணி போதில்லை அறிவேண்டி போதுகின்ற கானகம் தன்னில் வந்தன் பாதத்தோள் சந்த பாதத்தோள் சந்த கல்லை ரூபமாறி அகலிகையாய் வந்த தேவி கபுதமருடைய ஆவி ராமா அவி ஞானத்தினால் உன்னை ஒதின பேர்க்கெந்த ஒதின பேர்க்கெந்த அவி ஞானத்தினால் உன்னை ஒதின பேர்க்கெந்த ஒதின பேர்க்கெந்த நன்மையுண்டாமே அறிவன் இப்போது இந்த அறிவேன் இப்போது இந்த
கானகம் தன்னில் வந்தன் பாத தூள் சிந்த பாதத்தோள் சிந்த கல்லு ரூபம் மாறி அகலிகையாய் வந்த தேவி பல்ராம கௌரமருடைய ஆபி பல்ராம கேட்ட ராமச்சந்திரா, என்னையா அந்த கௌதமுடைய மனைவி சரி அகலியும் சொல்லி இவன் ஐயா இவள்தான் இவளேதான் உடனே சரி எதிர்பார்த்த கௌரமன் ஆமாண்டாங்க அங்கிருந்து வந்துக்கிட்டு அப்படியே எதிராக வந்து கொண்டிருக்கின்றார் ஒரு தாமரை சடாக்தான் மெழுகி மெழுகி ஏ என் நாதா ஏ என் மன்னா அப்படியே கட்டி தழுவுகிறார். சரி உடம்புள்ள நோய்கள்லாம் அப்படியே தீர்ந்தது. அன்று தீர்ந்தது அவருடைய பிணிகள் எல்லாம். அப்படியே கௌரமரையும் என்னடாங்க அகலிகை பின்னாலையும் சரி அப்படியே சேர்த்து சந்தோஷமாக வாழ வைத்தார். அப்படியே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கின்றார். அகலிகை சாமங்களெல்லாம் சரி என்ன திருப்பத்தை நிறைவேற்றி விட்டு அருமேகவை முடித்து விட்டு அந்த அகலிகை வனத்தை கடந்து அந்த வனத்தை அப்படி கடந்து ராமர் வழியே வந்து கொண்டே இருக்கிறார். அப்படி வந்து கொண்டிருக்கின்றாரா எவ்வளவு தெரியுமா? எப்படி என்ன வருகின்றார் அங்கே அகலிகையாள் வனங்கடந்து ஹரிராமர் வருகிறாரே மாமுனிவன் முன்னடக்க மயில் வண்ணன் பின்தொடர்ந்த மனமும் பல காடும் விட்டு ஐயம்பல நாடும் விட்டு வாங்கு வாங்காய் சோலைகளும் வழுக்குவன காவும் விட்டு ஆறுகளும் அருவிகளும் வளர்ந்தவன காவும் விட்டு ஓணமும் பால காடும் விட்டு பையம்பால நாடும் விட்டு வாங்கு வாங்காய் சோலைகளும் வருத்தவன காவும் விட்டு ஆறுகளும் அருவிகளும் அடந்தவன காவும் விட்டு அப்பொழுது என்னடா அப்படியே வனதனங்கள் தீபந்தரங்கள் மேடு குமடுகள் 6 செடி கொடிகள் அப்படி கடந்து அப்படியே மிதிலை பக்கத்துல வராங்க. அப்படியே மிதிலாபுரி பக்கத்துல வந்து விட்டார்களா? அப்படியே மிதிலாபுரி பக்கத்துல வரங்க. அம்மா வருகின்றார்கள். அப்படியே மிதிலை செழிப்பை பார்த்தால் சரி என்ன சாதாரணமாக சொல்ல முடியாது, லேசாக சொல்ல முடியாது. மிதிலை இருக்கக்கூடிய செழிப்பை பார்த்தால் எப்படி தெரியுமா? அங்கே எப்படி என்ன இருக்கிறது? அங்கே நஞ்சை பிஞ்சை விளைகிறதோ அறிவேருகி ஓடுகிறதோ மழையடி பழுத்தொழுக அதிவாழை தேனொழுக கையிலிருந்து விளையாட கையிலிருந்து குரகை பாட கையிலிருந்து குரகை பாட அங்கே நஞ்சை பிஞ்சை விளைகிறதோ அதிபெருகி ஓடுறதோ வாழையது பழுத்தொழுக அதிவாழை தேனொழுக வயலிருந்து விளையாட கோயிலிருந்து குறவை பாட கோயிலிருந்து குறவை பாட அப்படி பார்த்தால் என்னடா அப்படியே மிதிலையை செழிப்பை பார்த்தா சாதாரணமாக சொல்ல முடியாது, லேசாக சொல்ல முடியாது. அப்படியே நஞ்சை பிஞ்சைகள் எல்லாம் விளைந்து கொண்டிருக்கிறது. அப்படியே நதிகள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படியே வாழை பழுத்திருக்கிறது, மதிவாழை தேனொழுகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தொழில் அடிச்சுக்கிட்டாங்க, ஒரு பக்கம் அப்படியே நாத்து பாவிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் அப்படியே நடுகை நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் அப்படியே அறுவடையும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மிதிலை சுற்றிலும் என்னன்னா ஒரு பெரிய ஆறு ஒண்ணு போயிட்டு இருக்கு. பெரிய ஆறு ஒண்ணு வச்சு பாருங்க. அந்த பெரிய ஆத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்ல. பெரிய ஆத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்ல. ஆமா தண்ணி இல்ல. அந்த தண்ணீரை பார்க்கும்போது ஆமாண்டா நல்லருடைய உள்ள எப்படி இருக்குமோ எப்படி இருக்கிறதோ அதே போல தெளிந்து நீராக போய் கொண்டிருக்கிறது. ஆமா சுத்தமான நீராக இருக்கிறதா? அப்பதான் பார்த்தார் எப்படி ராமர் பார்த்தார் என்ன செய்கின்றார்? தண்ணி அப்படியே அள்ளி சாப்பிடணும், அள்ளி சாப்பிட்டு பார்க்க வேண்டும் சொல்லி என்னடா அப்படியே தண்ணீர் அப்படியே அள்ளி பார்க்கிறார். அள்ளி பார்க்கின்றாரா? தண்ணீர் அப்படியே அள்ளி பார்க்கும் பொழுது பார்க்கின்ற பொழுது அந்த தண்ணீரிலே சரி என்ன பால் வாசனை, ஆமாண்டா பழ வாசனை, சரி என்ன சந்தன வாசனையாக இருக்கிறது. அப்படியே நல்ல வாசனையாக தெரிகின்றது. அப்பதான்
அப்பதான் என்னண்ணா அப்படியே ஆகா விஸ்வாமித்திரை பார்த்து கேட்கிறா. எப்படி கேட்கின்றார்? ஐயா விஸ்வாமித்திரா, என்னய்யா? இந்த தண்ணீரை பார்க்கும் பொழுது பார்க்கின்ற பொழுது அழகான பால் மணமா இருக்கிறது என்ன காரணம்? ஐயா ராமா, அதோ ஒரு மலை தெரிகிறது அல்லவா? என்னய்யா? அந்த மலையிலே ஆமா ஏகப்பட்ட புல் வகைகள் உள்ளது. அப்படியா? மலைப்புல், ஆ. சீமை புல், ஆமா கம்பம்புல், என்ன? அருகம்புல், ஆமாண்ணா. அசட்டு புல், என்ன? இஞ்சி புல், ஆமா இலைக்கம்பு செம்புல், என்னய்யா? ஊசி புல், ஆமா உன்னிப்புல், ஆ. ஒட்டுப்புல், ஆமா. ஓடொட்டி புல், அப்படியா? காட்டுப்புல், என்னண்ணா? கவை புல், ஆமா. கீரை புல், என்ன? கிணியா புல், ஆமா. குருவி புல், ஆ. திருப்புல், ஆ. செம்புல், ஆமாண்ணா. கற்பை புல் எப்படி என சொல்லக்கூடிய என்ன? ஏகப்பட்ட புல் வகைகள் உள்ளது. அப்படியா? இந்த புல்களை மேய்வதற்காக மாடுகள் அங்கு சென்று சென்று மலை இடுக்கள் எல்லாம் சென்று மேய்கின்ற பொழுது ஆமா தானாக மடி சுரந்து என்ன? பால் அப்படியே இந்த ஆற்றில் வந்து கலக்கிறது. அப்படியா? அதனால் தான் அழகான பால் வாசனை வருகிறது ஐயா. அப்படியா? சபா 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 சபா. சரி, என்ன பழ வாசனை இருக்கிறது அரியன காரணம்? ஐயா ராமா, இந்த மலையிலே என்ன? ஏகப்பட்ட பழ வகைகள் உள்ளது. அப்படியா? மா, பலா, வாழை, ஆப்பிள், ஆரஞ்சு, சப்போட்டா, சீத்தா, கொய்யா, பேரிச்சை, மாதுளை ஆமா என சொல்லக்கூடிய என்ன? ஏகப்பட்ட பல வகைகள் உள்ளது. உள்ளது. இந்த பழங்கள் வலுத்து ரசங்கள் ஒழுகி ஆமா அப்படியே இந்த ஆற்றில் தான் வந்து கலக்கிறது. அப்படியா? அதனால் தான் என்ன? அழகான பழ வாசனை வருகிறது ஐயா. ஆஹா அடடடடடடடா, என்ன நேர்த்தி என்ன நேர்த்தி? என்ன? சரி, சந்தனம் மணக்கிறது அரியன காரணம்? ஐயா ராமா, என்ன? இந்த மலையிலே ஆமா ஏகப்பட்ட சந்தன மரங்கள் உள்ளது. அப்படியா? மழை பெய்யக்கூடிய மழை தண்ணீர் என்ன? இந்த சந்தன மரங்கள் மேலே பட்டு ஆமா அப்படியே இலைகள், கிளைகள், வேர்கள் வழியாக கீழிறங்கி ஆஹா அப்படியே இந்த ஆற்றில் வந்து கலக்கிறது. அப்படியா? அதனால் தான் என்ன? அழகான சந்தன வாசனை வருகிறது ஐயா. அடடடடடடா, என்ன நேர்த்தி என்ன நேர்த்தி? அடடடடடடா. அப்படியே சந்தோஷப்பட்டு சரி என்ன? அப்படியே என்ன? முதல்ல ஊருக்குள்ள வராங்க. அப்படி ஊருக்குள் வருகின்றார்களா? வரும் பொழுது என்ன என்னென்ன முதல்ல இருக்கக்கூடிய செழிப்பை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படி என்ன இருக்கின்றது? அங்கே மாடகோட கோபுரமோ 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 மணிமல்லியில சாவலியும் சாவலியும் ஆடகோட கோபுரமும் கோபுரமும் மணிமந்திர சபடியும் ஆடரங்கு மாளிகையும் 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 அரசிருக்கும் மண்டபமோ மண்டபமோ ஆடரங்கு மாளிகையும் 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 அரசிருக்கும் மண்டபமும் மண்டபமும் கோபுரமும் கொடிமரமோ 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 கொலுவிதப்ப குளமும் கண்டார் கோபுரமும் கொடிமரமும் கொடிமரமும் ஒரு நீர்தப்ப குளமும் கண்டார். அப்பொழுது என்னன்னா அப்படியே மேற்கொள்ள அழகை பார்த்தா சாதாரணமாக தர முடியாது. எப்படி இருக்கிறது? அப்படியே என்ன? மாடகுட கோபுரங்கள், மணிமந்திர சாவடிகள், ஆளரங்கு மாளிகை, அரசு இருக்கப்பட்ட மண்டபம், அப்படியே கோபுரம் கொடி மரம் சொல்லி என்னன்னா வீட்டுக்கு ஒரு கொடி மரம் இருக்கிறது. காருக்கு பார்த்து கச்சு கொடி வறந்துகிட்டு இருக்கு ஐயா. என்ன கச்சி கொடி பறக்கா? ஆமா, அதெல்லாம் நம்ம நாட்டுல மட்டும்தான். அங்க கிடையாதா? அப்படியே முதலை சரியன ஆண்டு வருகிறார்கள். சரியன. அப்படியே சந்திரகுல மகாராஜாக்கள், சந்திரகுல மகாராஜாக்கள் ஆண்டு வருகின்றார்கள். அப்படியே சந்திரகுல சரியன. மகாராஜா ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய சந்திரவட்ட கொடி பறக்கிறது. அப்படியே சந்திரவட்ட கொடி பறந்து கொண்டிருக்கிறதா? அந்த கொடியில் ஆளக்கூடிய தன்மையை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படின்னா இருக்கிறது? மையரும் மலரிலிருந்து யாம் செய்வாதவத்தால் வந்து செய்ய வழிந்தாளின்ற செழுமணி கொடிகள் என்னோ கைகளை நீட்டி அந்த அடிநகர் கமரசங்க ஐயனை உன்னை பாவன் அழைத்தது கொன்றதம்மா.
கொடிகள் ஆளக்கூடிய தன்மையை பார்த்து எப்படி தெரியுமா? எப்படி நான் தெரிகிறது? செந்தாமரையிலே சரி வீட்டிற்கப்பட்ட மகாலட்சுமி மகாலட்சுமி இதிலிருந்து ஒரு பெண்ணாக பிறந்திருக்கிறார். பிறந்திருக்கின்றாள். அவள் பெண்ணாக பிறந்தது இந்த மேலேஸ்வர பாக்கியம் பெரும் புண்ணியம். அப்பேற்பட்ட மகாலட்சுமி திருமண சிவருக்கு மடம் முடிப்பதற்கு சீக்கிரமாக வாருங்கள் 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 அப்படியே வாருங்கள் வாருங்கள் சொல்லி என்று சொல்லி அப்படியே கைகொண்டு அழைக்கிற தன்மை போல் இருக்கிறது. அப்படியே அழைக்கின்ற தன்மை போல் தெரிகின்றதா? கொடிகள் ஆளக்கூடிய தன்மையை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படி என்ன இருக்கிறது? ஐயா ராமநாதா வாரும் ஐயா நாயகியை மணமோடிக்க ஸ்ரீராமா வாரும் ஐயா சீதையரை மணமோடிக்க தாமோதரா வாரும் ஐயா ஜானகியை மணமோடிக்க ஜானகியை மணமோடிக்க ராமநாதா வறுமையா நாயகியை மனமோடிக்க ஸ்ரீராமா வறுமையா இதயரை மனமோடிக்க ஹரிராமா வறுமையா அன்னையரை மனமோடிக்க தாமோதர வறுமையா ஜானகியை மனமோடிக்க ஜானகியை மனமோடிக்க அப்பொழுது என்னடா அப்படியே கொடிகள் ஆளக்கூடிய தன்மையை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படி தெரிகின்றது? ராமநாதா வாருங்கள் நாயகியை மணமளிக்க வாருங்கள் ஸ்ரீராமா வாருங்கள் சீதையரை மணமடிக்க வாருங்கள் தாமோதரா வாருங்கள் ஆக ஜானகியை மணமளிக்க வாருங்கள் ஹரிராமா வாருங்கள் அன்னையரை மணமுடிக்க வாருங்கள் என்று சொல்லி என்னடா அப்படியே வாருங்கள் வாருங்கள் சொல்லி என்று சொல்லி அப்படியே கைகொண்டு அழைக்கிற தன்மை இருக்கிறது. அப்படியே அழைக்கின்ற தன்மை போல் தெரிகின்றதா? அப்பதான் பார்த்த விசாமத்துல என்ன செய்கின்றார்? ராமா என்னையா விளைப்பதற்காக ஆமாம் இவ்வளவு பெரிய வீராதி வீரர்கள் சரி சூராதி சூரர்கள் கணவந்தர்கள் சரி பெரிய பெரிய வம்பரு கம்பரு சண்டியெல்லாம் பார்த்தாங்க. ஆமா ஆமா எங்க மச்சான் செந்தில்குமார் மாதிரி பெரிய 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 கோட்டிக்காரங்களா வந்தாங்க. பார்த்து கொடிகள் அப்படியே பொங்கல் பொங்கல் அழியது. அப்படி என்ன? ஆனால் என்ன நாம வருகின்ற பொழுது நம்மை பார்த்து வாருங்கள் வாருங்கள் சொல்லி என்று சொல்லி அப்படியே கைகொண்டு இருக்கிற தன்மை இருக்கிறது. அப்படியே அழைக்கின்ற தன்மை போல தெரிகின்றது. போகக்கூடிய காரியம் முற்றிலும் வெற்றி ஜெயம் சொல்லி என்னன்னா அப்படியே மதுரை ஊருக்குள்ள வராங்க. அப்படியே ஊருக்குள் வருகின்றார்களா? மதுரவராக எந்த வீதிக்கு வருகிறார் என்றால் எங்கே வருகின்றார்? அங்கே செட்டியுள்ள திருவதிலே 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 ஸ்ரீராமர் வருகிறாரே கட்டியோட பெருவதிலே பெருவதிலே ஸ்ரீராமர் வருகிறாரே வருகிறாரே முனிவன் முன்னடக்க 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 மயில் வண்ணன் பின்தோடந்தார் முனிவன் முன்னடக்க 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 மயில் வண்ணன் பின்தொடர்ந்தார் பின்தொடர்ந்தார். அப்பொழுது என்னடா ராமர் முதலாவதாக எந்த விதிக்கு தெரியுமா? எந்த விதிக்கு என்ன வருகின்றார்? அப்படியே செட்டிலே தெருவுக்கு வருகிறார். செட்டிகளுடைய தெருவுக்கு வருகின்றாரா? தம்பி செட்டினா என்ன செட்டின்னு தெரியுமாப்பா? எனக்கு தான் நிறைய செட்டிகள் தெரியுமா ஐயா. என்ன செட்டிகள்? தேங்கெண்ணெய் செட்டி, விளக்கெண்ணெய் செட்டி, நல்லெண்ணெய் செட்டி, கடலெண்ணெய் செட்டி, பொரிக்க செட்டி, கிளியன் செட்டி, இது ஒரு உடஞ்ச மண் செட்டி. நீ சொல்லுடைய செட்டிகள் இல்லையா? விலையுன்னு முத்துகளுக்கு வித்துக்கொண்டு வைத்துக்கொண்டு நான் பெரியவன் சரி நீ பெரியவன் சொல்லி என்று சொல்லி அப்படியே படி போல் முத்து செட்டிகள். முத்து செட்டிகளா? தம்பி முத்துனா என்ன முத்துன்னு தெரியுமாப்பா? எனக்கு தான் அழகா தெரியுமையா. என்ன முத்து? வேப்ப முத்து, பொல்லிய முத்து, அமன முத்து, கொட்ட முத்து, சொல்ல முத்து, நல்ல முத்து, நொல்ல முத்து. இல்ல நீ சொல்ல முத்துகள் இல்ல இது இல்லையா? நீலம் சரி கோமையிலகம் ஆமாம் ஆனி முத்து சரி சுண்டு முத்து என்ன சொல்லக்கூடிய விலை 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 உயர்ந்த அப்படியே ரத்னாவதி முத்துகளை கவித்துக்கொண்டு வைத்துக்கொண்டு அப்படியே நான் பெரியவன் சரி நீ பெரியவன் சொல்லி என்று சொல்லி அப்படியே படி போல் முத்து செட்டிகள். அப்படியா?
அந்த வீடியோ பார்த்தோன்னே சரி என்ன சபா 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 சபாஸ் 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 அதாவது என்னண்ணா செட்டியுடைய துறையை பார்த்தால் ஆமாண்ணா ஐயோச்சோட 11 மணிக்கு அதிகமா தெரியல ஆமா பெரியதாக தெரிகிறது